கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடரை முடித்துவிட்டு சென்ற வாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் கேள்வி பதில் என்று அறிவித்திருந்தோம். அதற்கு இடையில இப்படி ஒரு வெளியீடு, முஸ்லிம்களின் மணிமகுடம் தொப்பி என்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகத்தை சென்னை முழுவதும் இலவசமாக பல்லாயிரக்கணக்கான பிரதிகளை விநியோகம் செய்து, தொப்பி என்பது மார்க்கத்தில் கண்டிப்பான ஒண்ணு, அதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நூலை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஜமாஅத்துல் உலமா சபையில் இருந்து. அதனால இதுல சொல்லப்பட்ட செய்திகள்லாம் சரிதானா, இது மார்க்கத்திற்கு உகந்ததுதானா என்பதை விளக்குவதற்காக வேண்டி இன்றைக்கு நம்ம கேள்வி பதில தள்ளி வைத்துவிட்டு முழுசாக இதுதான் நம்ம தலைப்பா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களின் மணிமகுடம் தொப்பி. பொதுவாக இதை தொகுத்து வெளியிட்டவர் மௌலவி கே.ஏ. நிஜாமுத்தீன் மந்தவி. இவர் ஜமாஅத்துல் உலமா பேரவையுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம நிஜாமுத்தீன் மந்தவிக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ரமலான் மாசத்தில் தொழுகிற தராவி தொழுகை, இரவு தொழுகை 20 ரக்காத்து அவங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் ஹதீஸுடைய சான்றுகள் பிரகாரம் 8 ரக்காத் தான் அப்படின்னு நாம பல வருடங்களா சொன்னோம். ஆனாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு அது ஈடுபடல. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நிஜாமுத்தீன் தராவி 20 ரக்காத்து ஒரு புத்தகம் போட்டாரு. அதை போட்டவனதான் மக்கள் அதை பறிச்சு பார்த்துக்கிட்டு 20 ரக்காத்துக்கு ஒரு ஆதாரமும் இல்ல, அவங்க போட்ட புத்தகத்தை வச்சு 20 ரக்காத்து என்று நிலைநாட்டுவதற்கு எந்த புத்தகத்தை போட்டாரோ அந்த புத்தகத்தை பறித்து பார்த்து விட்டு நாங்க நிறைய ஆதாரம் இருக்குன்னு நினைச்சோம். கடைசியில பார்த்து அவரே ஒத்துக்கிறாரு, நபிகள் நாயகம் சொல்லலன்னு ஒத்துக்கிறாரு, பின்னாடிதான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் அவங்கள்ட்ட இருக்க போய் ஜமாஅத்துல் உலமா சேர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் இந்த தராவி இருந்தாலும் 8 தான், இந்த அரபு நாடுகள்ல தொழுகிறாங்க பாருங்க, அதான் கரெக்டான முறை, இது பின்னாடிதான் உருவாக்கப்பட்டதுங்கிறது எங்க இருந்து விளங்கிட்டாங்கன்னா இவர் போட்டு புத்தகத்துல இருந்தான். நம்ம 8 ரக்காத்தை வலியுறுத்தி எவ்வளவு ஆதாரங்கள் போட்டோம். மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா, 20 ரக்காத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கும், இவங்க 8க்குள்ளவே சொல்றாங்க, உலமாக்கள்கிட்ட 20க்கு பயங்கரமான ஆதாரங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இதான் ஆதாரம் போட்ட உடனே இதான ரசூலுல்லாஹ் தொழுகை இல்லையா, பின்னாடிதான் உண்டாக்கப்பட்டுச்சா அப்படின்னு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அதே மாதிரி இந்த முஸ்லிம்களின் மணிமகுடம் தொப்பின்னு போட்டிருக்கிறார். இதை போடாத நேரத்தில் மக்கள் நினைச்சிருப்பாங்க நிறைய ஆதாரம் இருக்கு, தொப்பி போடுவதற்கு பயங்கரமான ஆதாரங்கள்லாம் இருக்கு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவர் இதை ஆதாரம் போட்ட உடனே இதுல உள்ள ஆதாரங்களோட லட்சணத்தை நான் வளர்க்கிறேன். இதை பார்த்த பிறகு கண்டிப்பா தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல, அது மார்க்கத்தில் ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தோ ஒரு புஸ்தகத்தோ இல்ல, விரும்பினா போட்டுக்கொள்ளலாம். ஒரு ஆடை சட்டை போடுற மாதிரி ஒரு ஆடை தானே தவிர அது கட்டாயமானதோ விரும்பத்தக்கதோ அதிக நன்மை பயக்கக்கூடியதோ இல்லை என்பதை தெளிவா வழங்கிக் கொள்ளலாம். இந்த புத்தகத்தை நிஜாமுத்தீன் மந்தவி வெளியிட்டிருக்கிறார். இதனுடைய பின்னணியை சொல்லணும். இந்த புத்தகத்தை பாராட்டி, ரொம்ப அற்புதமான புத்தகம், அவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. மொத்த புத்தகத்தினுடைய பக்கமே 24 பக்கம் கொண்ட புத்தகத்தை பாராட்டுறதுக்கு 9 பக்கம் இருக்கிற 24 பக்கம். இந்த 24 பக்க புத்தகத்துல 9 கழிச்சா எத்தனைங்க, 15 பக்கத்துக்கு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறாரு. இந்த 15 பக்க ஆர்டிகளை ஒவ்வொரு மதரசாவுல இருந்தும் அவங்க பேர்களை போட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான நூல் உலகத்தில் கிடையாதுங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை சிலாய்க்கு முதல் பக்கம் எப்படி போச்சா, 2வது பக்கத்தை பாருங்க, 2வது பக்கத்துல முன்னுரைன்னு போட்டு அப்துல் ரஹ்மான் அஜரத்துங்கிற ஒரு தலைவராம், தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா பேரவைக்கு தலைவர், அவரு நிஜாமுத்தீன் போட்டு அவங்க பாராட்டிக்கிறாங்க. அடுத்தது 3ஆம் பக்கத்துல அல் பாக்கியாத்து சாலிஹா, தமிழகத்தில் பெரிய கல்லூரி, அந்த பாக்கியாத்து சாலிஹாத்துல இருந்து இந்த மாதிரி பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கு எழுதி, அப்புறம் அவங்களுடைய பேரு யார் யாரெல்லாம் பாருங்க, மௌலானா முஃப்தி, இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆய்வுல இறங்கி இந்த சரின்னு கண்டிருந்தாங்கன்னா இவங்களுடைய தகுதி நமக்கு தெரிஞ்சு போயிருப்பாருங்க. மௌலானா முஃப்தி உஸ்மான் முஹிதீன் ஹஜரத், இவர் முதல்வர், பாக்கியாத்து சாலிஹாத்துடைய வேலூர் பாக்கியாத்துடைய முதல்வர்.
மௌலானா முகமது கமாலுதீன் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா ஜெயினுல்லாபிதீன் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா சதகத்துல்லா ஹஜரத் அவர் ஒரு பேராசிரியர், மௌலானா அப்துல் ஹமீத் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா முகமது இலியாஸ் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா முகமது சலீம் ஹஜரத் பேராசிரியர், ஷஃபீக் அகமது ஹஜரத் பேராசிரியர், முகமது இக்பால் ஹஜரத் பேராசிரியர், மஹமூது ஹசன் ஹஜரத் பேராசிரியர், முகமது முஸ்தபா ஹஜரத் பேராசிரியர். இப்படி இவ்வளவு பேராசிரியர்கள் சூப்பர் புஸ்தகம் இது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லால்பேட்டை அடுத்த மதரசா, லால்பேட்டை மதரசாவுல இருந்து சர்டிபிகேட், அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மிகச் சரியாக உள்ள ஆய்வு செஞ்சாங்களா இதுல உள்ள செய்தியை மிகச் சரியாக இருக்கிறதுன்னு போட்டு அதை யார் பண்றாருன்னு கேட்டா ஏஇஎம் அப்துல் ரஹ்மான் ஹஜரத் அவர் பேராசிரியர், மௌலானா அல்ஹாஜ் முகமது ஜக்கரியா ஹஜரத் முதல்வர், மன்பூல் அன்வார் லால்பேட்டையுடைய முதல்வரும் நிஜாமுதீன் அப்துல் ரஹ்மான் சேர்ந்து என்ன பண்றாங்க, நாங்க இந்த 15 பக்க கட்டுரையை நாங்க படிச்சு பார்த்தோம், ரொம்ப எல்லாம் சரியா இருக்கு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எல்லாம் கரெக்டா இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்படி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஆராய்ச்சி பாருங்க. அதுக்கப்புறம் திருச்சியில உள்ள ஜாமியா அன்வார் உலூம் விஷயத்தை காண அது 9 பக்கத்துக்கு மேல வரும். ஜாமியா அன்வார் உலூம்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க பாராட்டுறாங்க. யார் யார் பாராட்டுறா? காரி உபைதுல்லா ஹஜரத் முதல்வர், முகமது ரூஹுல் ஹஜரத் துணை முதல்வர், பத்ருதீன் ஹஜரத் பேராசிரியர், இப்ராஹிம் அதுகம் ஹஜரத் பேராசிரியர், முகமது ஹசன் ஹஜரத் பேராசிரியர், ராஜி முகமது ஹஜரத் பேராசிரியர், முகமது முபாரக் அலி ஹஜரத் பேராசிரியர், அப்துல் லத்தீப் ஹஜரத் பேராசிரியர், முகமது அலி ஹஜரத் பேராசிரியர், ஷேக் சஃபியுddin ஹஜரத் பேராசிரியர், முகமது ஜலாலுddin ஹஜரத் பேராசிரியர், முகமது காசிம் ஹஜரத் பேராசிரியர், அப்துல் கையூம் ஹஜரத். இவ்வளவு பேராசிரியர்கள் இந்த 15 பக்கத்தை படிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே பேஜிலேயே இது ஜாமியா அன்வார் உலூம் பெரிய மதரசா திருச்சியில, சேலத்தில் ஒரு மதரசா இருக்கு ஷஃபீக் கான் சொல்லி மஜாஹிபுல் உலூம், அதனுடைய முதல்வரின் ஷஃபீக் கான் அவர் என்ன பண்றாருன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் அவருக்கு தமிழ் தெரியாது, உருது தான் அவர் பேசுவாரு, அதனால என்ன செஞ்சிருக்காருன்னா இதை வாசிப்பு நான் கேட்டேன், வாசிக்க சொல்லி நான் கேட்டேன், எல்லாம் அற்புதமா சரியா இருக்குன்னு சொல்லி அதை அவரு சைன் பண்றாரு முகமது ஷஃபீக் கான், சேலத்தினுடைய முதல்வர். அதுக்கடுத்து 6ஆம் பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கலீல் அகமது கீரனூரி அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் யூசிபியா என்ற அரபு கல்லூரியில இருந்து இதை பாராட்டுறதோட அவங்க சில ஆதாரங்கள் வரை கொடுக்குறாங்க. அவர் அடிஷனலா ஒரு 5-6 ஹதீஸ்களை போட்டு இந்த புத்தகம் சரியா இருக்கு, இந்த ஆதாரம் இருக்குன்னு கொடுக்குறாங்க. இவங்க நம்ம பார்ப்போம் என்ன ஆதாரங்கள் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இவரே இதை ஆய்வு பண்ணியிருக்கிறார். கலீல் அகமது கீரனூரிங்கிறவரு முதல்வரும் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம சென்னையில பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய காசிபுல் ஹுதா மதரசா, இந்த காசிபுல் ஹுதா மதரசாவும் ஏராளமான உலமாக்கள் இருக்கிறாங்க. அதுல அதனுடைய முதல்வர் யாரு? முகமது யாக்கூப் ஹஜரத் அப்படிங்கிறவரும், மௌலானா முப்தி அங்க பத்துவா கொடுக்கிறது ஒருத்தர் இருப்பாரு முப்தி, அவர் அபுல் ஹசன் ஹஜரத் காசிமி அப்படிங்கிறவரும் சேர்ந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது 8ஆம் பக்கத்துல ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா நீடூர், இந்த 15 பக்கத்துக்கு எவ்வளவு சர்டிபிகேட் பாருங்க. ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா நீடூர், அதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தஞ்சை மாவட்டத்தில் நீடூர் இருக்குது. மிஸ்பாஹி நாங்கள் இங்க படிச்ச ஆளுக்கு தான். மௌலை முகமது இஸ்மாயில் ஹஜரத் முதல்வர், அப்துல் ஹசன் பேர் வைக்கலாமான்னு மதிப்பு கேள்வி வச்சிருக்காரு. அப்துல் ஹசன் தன் பேரை கூட மாத்திக்கல, அப்துல் ஹசனுக்கு பதிலா ஹசனுக்கு அடிமைன்னு பேர் வச்சிருக்காரு, அல்லாவுக்கு அடிமைன். அப்துல் ஹசன் ஹஜரத் பேராசிரியர், முகமது சுலைமான் பாஷா ஹஜரத் பேராசிரியர், அப்துல் ரஹ்மான் ஹஜரத் பேராசிரியர், பரக்கத் அலி ஹஜரத் பேராசிரியர், பஹ்ருத்தீன் ஹஜரத் பேராசிரியர், அப்துல் ஹாதி ஹஜரத் பேராசிரியர்னு ஒரு 6 பேரு அவங்க கையெழுத்து போட்டு இதை பாராட்டி அருமையான புக்கு. அதே பேட்டிலேயே திருப்பூர்ல மதரசா சிராஜுல் முனீர் மதரசா இருக்கிறது, அவங்களோட விவாதத்துக்கு அங்குள்ள ஜமாத்துல் மால விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணி விரட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. விவாதத்துக்கான ஏற்பாடுகள் நாங்க விரட்டிக்கிட்டு இருக்கோம், அவங்க பின்வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க உள்ள முக்கியமான உலமா தான் முகமது ஹஜரத், அவரு சிராஜுல் முனீர் மதரசா அவரு முதல்வர் திருப்பூர்ல. அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப அற்புதமான புத்தகம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 9ஆம் பக்கத்துல தாவூதியா அரபி கல்லூரி ஈரோடு, தமிழ்நாட்டில் எல்லாம் வந்துருச்சு சொல்லுறேன். எல்லா உலமாக்களும் சேர்ந்து விட்ட விஷயம் இது, சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக சொல்றேன். ஜமாத் உலமாவுடைய முக்கியமான பொறுப்புல உள்ளவர் உமர் ஃபாரூக் தாவூதி, அவரு தான் முதல்வர் அந்த தாவூதியா கல்லூரிக்கு. அந்த பெருவத்திராவரத்தில் இருக்கிறது. அதுல யார் யார் கையெழுத்து போட்டிருக்காங்க? உமர் ஃபாரூக் தாவூதி ஹஜரத், சித்திக் அலி பாகவி ஹஜரத், அப்துல் காதர் ஹஜரத், ஜியாவுதீன் ஹஜரத் தாவூதி ஹஜரத், முகமது சுல்தான் ஹஜரத்,
பீர் முகமது ரசாதி ஹஜரத், நசுருல்லா ரசாதி ஹஜரத், முகமது ரஃபி தாவூதி ஹஜரத், முகமது யூசுப் தாவூதி ஹஜரத், அல்தாப் ஹுசைன் தாவூதி ஹஜரத்னு போட்டு இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுத்து போட்டிருக்கிறாங்க, தாவாட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பொருள் வசதி நிஜாமுடைய அடுத்த கோரிக்கை, இதை 10,000 20,000 அடிச்சு நீங்க வாட்டுக்கு ஆளாளுக்கு ஃப்ரீயா தள்ளுங்க அப்படின்னு அவர் ஒரு கட்டம் கட்டி விளம்பரம் பண்ணிருக்காரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் விளம்பரத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்துல ஒவ்வொரு விளம்பரம் இருக்கும். இவங்க அடிச்சு கொடுத்தது அவங்க விளம்பரம் போட்டுக்குவாங்க. இந்த இன்னொருத்தர் என்ற காட்டினார் வேற பேர் இருந்துச்சு, எல்லாம் இருக்கு. ஏஎம் அகமது அன்பருக்கு இங்க தர்ஜுமால் குர்ஆனில் கரீம் இருக்கிறது. அவங்களுக்கு 10,000 20,000 அடிச்சு கொடுங்கன்ற உடனே கடைசி பக்கத்தை மட்டும் அவங்க விளம்பரத்தை போட்டு ஒவ்வொருத்தர் விளம்பரம் போட்டு ஒவ்வொருத்தர் அடிச்சு கொடுத்திருக்காங்க நிறைய பல வகையில. இதையும் 9ஆம் பக்கம் வச்சு இந்த 9 பக்கத்துல சொன்ன பொய்களுக்கு நான் கடைசியா வர்றேன். புஸ்தகத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் போறோம். இது முதல் பக்கம், புஸ்தகத்துடைய முதல் பக்கம். அதாவது புஸ்தகத்துல 10ஆம் பக்கம், கட்டுரைக்கு முதல் பக்கம். இந்த கட்டுரை என்ன செய்யறாருன்னு கேட்டா, இத சொல்லிக்கிட்டே ஃபர்ஸ்ட் ஆதாரம் இல்லைங்கிறாங்க, தொப்பி போடுவதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. யாரு இல்லைன்னு சொன்னது, இந்த பாருங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றாரு. இந்த முதல் 11ஆம் பக்கம், 10ஆம் பக்கத்துல எதுவுமே இல்ல, ஆதாரம் பாத்துக்கிறீங்க. 10ஆம் பக்கத்துல இந்த அரபி வார்த்தை இருக்கா, இல்ல. 11ஆம் பக்கத்துல 2 ஆதாரம் கொடுத்திருக்காங்க. 11ஆம் பக்கத்துல 2 ஆதாரம் கொடுத்திருக்காங்க. அதுல உள்ள முதல் ஆதாரத்தை நான் எடுத்துக்கிறேன். என்ன ஆதாரம் சொல்றாரு, அன் ருக்கானத்தை ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்ன ஃபர்க மா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன அல் அமாயிமு அலல் கலானிஸ் அப்படின்னு ஒரு அரபி வார்த்தையை போட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க அர்த்தத்தை நான் சொல்லி போறேன். இணை வைப்பவர்களுக்கும் நமக்கும் இடையே வித்தியாசமாகிறது நாம் தொப்பியின் மீது தலைப்பாக அணிவதாகும். நமக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, தொப்பிக்கு மேல தலைப்பாணியணும், இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிவிப்போர் ருக்கானா நூல் திருமதி இந்த ஃபர்ஸ்ட் ஆதாரம் கொடுத்துட்டாங்க. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ், நமக்கு இணை கற்பிப்பவர்களுக்கும் முஸ்லிக்குகள் காபிர்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் சொல்லுங்களேன், நமக்கும் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் வேறுபாடு என்னன்னு கேட்டா, தொப்பிக்கு மேல் தலைப்பாக அணிவதுதான். நம்ம தொப்பிக்கு மேல தலைப்பா அணிவோம், அவங்க அப்படி அணிய மாட்டாங்க. அதான் நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில வர்ற ஒரு ஹதீஸை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. திருமதியில இப்படி இருக்குதான்னு கேட்டா இருக்குது. திருமதியில 1706வது ஹதீஸ்ல இந்த வாசகம் இருக்கிறது. ஆனால் இது பாதி, ஒரு பகுதி. அந்த திருமதியில என்ன இருக்கு அதை முழுசாவில அவங்க வெளியிடணும். திருமதியில இருக்கு, இவ்வளவு வரைக்கும் இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை சேர்த்து வெளியிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க இதை வெளியிட்டு இருக்க முடியாது. உலமாக்கள் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க, பாதியை மறைச்சு பாதியை வெளியிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்க தெரியல. என்ன வெளியிட்டு இருக்கிறாங்க, முழுசா அந்த அறிவிப்பாளரோட படிக்கிறதா இருந்தா ஹத்தஸனா குதைபா, ஹத்தஸனா முஹம்மது பின் ரபியா, அன் அபில் ஹசனில் அஸ்கலானி, திருமதியில உள்ளது நான் படிக்கிறேன். அன் அபி ஜாஃபர் இப்னு முஹம்மது இப்னு ருக்கானா அன் அபிஹி அன்ன ருக்கானக சார அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸரஅஹு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ركانا سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان فرق ما بيننا وبين المشركين العمائم على القلانس قال ابو عيسى هذا حديث غريب واسناده ليس بالقائم ولا نعرف ابا الحسن الاسقلاني ولا ابن ركانا. இவ்வளவு திருமதியில உள்ள வாசகம், இவர்கள் குறிப்பிட்டிருக்கிற மொத்த வாசகம். இதை என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த வாசகத்தை எழுதிட்டு கால அபு ஈசா, திருமதியாகிய நான் சொல்கிறேன், திருமதிக்கு இன்னொரு பேர் அபு ஈசா, திருமதியாகிய நான் சொல்கிறேன், ஹாதா ஹதீஸுன் கரீபுன், இது ஒரே ஒரு வழியில் அறிவிக்கப்படுகிற ஒரு ஹதீஸ். இஸ்னாதுஹு லைஸ பில் காயில், இதில் வருகிற அறிவிப்பாளர் வரிசை சரியானது இல்லை. இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, இது சரியானது இல்லை. ஏன் சரியானது இல்லை என்று சொன்னால், இந்த செய்தியை இப்னு ருக்கானா என்பவர் சம்பந்தப்பட்டதாக ருக்கானாவுடைய மகன் என்பவர் அறிவிக்கிறார். அவரிடமிருந்து அபுல் ஹசன் அஸ்கலானி என்பவர் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. திருமதி சொல்றாரு, வலா நாரிஃபு அபுல் ஹசனில் அஸ்கலானி, அபுல் ஹசன் அஸ்கலானி யாருன்னு நமக்கு தெரியாது.
அப்படி ஒரு ஆள் வரலாற்றுல இருந்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்னு ருக்கானா, இப்னு ருக்கானா, ருக்கானா மகன் வருது. ருக்கானா மகன் யாரு? அவர் நேர்மையாளரா, நம்பகமானவரா, பொய் சொல்றவரா, சரியான முறையில் சொல்றவரா என்று டீட்டெயில் இல்லாத ரெண்டு பேர் இப்னு ருக்கானா தெரிந்து அபுல் ஹசன் அறிவிக்கிறாரு. இப்னு ருக்கானா யாரு? தேடி தேடி பார்த்தாலும் அவருக்கு ரெக்கார்டு இல்ல. அபுல் ஹசன் அஸ்கலானி யாரு? தேடி தேடி பார்த்தாலும் ரெக்கார்டு இல்ல. அப்ப இந்த ரெண்டு பேர் வழியாகத்தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ரெண்டு பேருமே ஒரு ஆள் சரியில்லாம இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. என்னிடமிருந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு, நானும் யாரு அட்ரஸ் இல்லாத ஆளு, யார் என்னிடத்திலிருந்து அறிவிக்கிறாரு அவர் அட்ரஸ் இல்லாத ஆளு. இப்படியான ஹதீஸ்களை அறிஞர்கள் யாருமே ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்ப திருமதி இமாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்தியை பதிவு பண்ணிவிட்டு இது சரியில்லைன்னு சேர்த்து சொல்றாரு. அவரை அதே கிதாபுல, அதே திருமதிங்கிற எந்த திருமதி கிதாபுல இது இருக்கிறதோ அதை பதிவு செஞ்சுட்டு இது ஒரு ஏற்கத்தக்க செய்தி இல்ல, ஏன்னா அப்படி இந்த செய்தியை சொல்ற ஆளுக்கு வரலாற்றுல இல்லாத ஆளுக்கு அபுல் ஹசன் அஸ்கலானி ஒருத்தர் இருந்தது கிடையாது, இருக்காரு இல்ல. அதே மாதிரி இப்னு ருக்கானாங்கிற ஒரு ஆளும் இருந்தது இல்லைன்னு சொல்லி திருமதியிலேயே அந்த ஹதீஸ் குறிப்பிலேயே நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் எல்லாம் திருமதி வந்துவிட்டது. நீங்கள் இந்த 1706வது ஹதீஸ பாத்தீங்கன்னா இந்த வேறொன்னு சேர்ந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க திருமதியை மட்டும்தான் போட்டிருக்காங்க. வேற எங்கேயாவது ஆதாரப்பூர்வமா இருக்குமான்னு அவங்களுக்காக நம்ம தேடி பார்த்தோம். ஒருவேளை இந்த ஹதீஸ் இந்த ஆள் இல்லாம வேற ஆள் வழியாக அறிவிக்கப்பட்டு வேற எந்த நூலிலாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கள் சார்பா நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா இதே செய்தி ஹாக்கிம்ங்கிற நூல்ல அவங்க திருமதி மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. ஹாக்கிம்ங்கிற நூல்லையும் 5903வது ஹதீஸ், அபூதாவுதுல 4078வது ஹதீஸ், முஸ்னத் அபி யாலாவுல 1412வது ஹதீஸ், தபரானியுடைய கபீர்ல மோஜமுல் கபீர்ல 4614வது ஹதீஸ் ஆகிய இன்னும் 4 நூல்கள்ல இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது. இந்த நாள்லயுமே அந்த 2 பேர் தான் வர்றாங்க. இந்த 4 நூல்லையுமே யார் வர்றா? அதே அபுல் ஹசன் அஸ்கலானி, அதே இப்னு ருக்கானா தான். இந்த திருமதி அல்லாத வேற 4 நூல்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நூல்கள்லையும் யார் வந்துருவான்னு கேட்டா அபுல் ஹசன் அஸ்கலானி தான் சொல்லுவாரு. அவருக்கு யார் சொல்லுவாருன்னு கேட்டா இப்னு ருக்கானாங்கிறவர் தான் சொல்லுவாரு. அப்ப இந்த இப்னு ருக்கானாங்கிற அட்ரஸ் இல்லாத ஆளும் அபுல் ஹசன் அஸ்கலானிங்கிற அட்ரஸ் இல்லாத ஆளும் தான் இந்த மெசேஜ் அறிவிக்கிறார்கள் என்று திருமதியிலே குறிப்பு இருக்கும் பொழுது, அது சரியான ஹதீஸ் இல்லை அதிலே சொல்லி இருக்கும் பொழுது அதை இருட்டடிப்பு செஞ்சு ஆதாரப்பூர்வமானது மாதிரி தோற்றத்தில் இவர் வெளியிட்டு இருக்கிறாரு. இத்தனை உலமாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும் நினைக்கிறேன். அந்த லிஸ்ட் எண்ணி பார்த்தா 50 உலமாக்கள் இதை போய் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஒரு 15 ஒரு 1000 பக்கத்துல புத்தகம் இருந்தா கூட ஆராய்ச்சி பண்றது தப்பு வந்திருக்கலாம். 15 பக்கம் ஒரு ஆர்டிகளை வச்சுக்கிட்டு இத்தனை உலமாக்கள் ஆராய்ச்சி பண்ணி திருமதி ஆராய்ச்சி பண்ண வேணாம்யா, எடுத்து பாத்தியா திருமதின்னு போட்டிருக்கிறாரு. எடுத்து பார்த்தாலும் இருட்டடிப்பு தெரியுமா? இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேணாம், வேற நூல்களில் போய் அறிவிப்பாளர்களை தேடி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல. எந்த திருமதியிலிருந்து நிஜாமுதீன்ல போட்டிருக்கிறாரோ அந்த திருமதிக்குமா அந்த ஹதீஸுக்கு பின்னாடி அதை ஒட்டி இது டூப்பு அப்படின்னு சேர்த்து சொல்றாரு. நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி அப்படி பேரும் சேர்ந்து அப்ப யாராவது எழுதிட்டு வந்தா சும்மா சைன் பண்றது இவர்களுடைய தரம் அவ்வளவுதான். மார்க்கத்தில் பேணுதல் கிடையாது. இப்படி ஒரு ஆராய்ச்சி எழுத போறமே அது கரெக்டா இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கணுமே என்ற ஆய்வு கூட இல்லாம இவருக்கு ஒரு நோக்கத்தோட செஞ்சிருக்கலாம். இவர்கள் திருமதி கிதாபை கூட எடுத்து பார்க்கல. ஒருத்தரும் பார்த்திருந்தார்களே, ஆனால் என்னப்பா பாதி விட்டுருக்கிற பிடிச்சு போடுவாங்களா ஆராய்ச்சி, நீ தப்புன்னு சொன்ன செய்தியை போய் நீ பாதிய இருட்டடிப்பு செய்தியன்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா? இவங்க யாருமே கேட்கல என்பதில இருந்து நாங்கள் பயங்கரமா வரிக்கு வரி ஆய்வு செஞ்சுங்கிறது அம்புட்டும் பொய். இது எப்படி பொய்யா இருக்கு அந்த ஹதீஸ்? அதே மாதிரி இவர்கள் ஆராய்ச்சி செய்ததாக சொல்வது என்னவா இருக்கு? அடுத்த பொய்யாக இருக்கிறது. அது போக இன்னொன்னு கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை பலவீனமான ஒரு ஹதீஸ், ஏற்கத்தகாத ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை வைத்து சட்டம் சொல்வதாக இருந்தால் தொப்பி போடுறதுக்கு எந்த ஹதீஸ்? முதல்ல ஹதீஸ் சரியில்லை. இரண்டாவது கேட்கிற பேச்சு என்ன தெரியுமா? தொப்பி போடுங்க இருக்கா, தொப்பியோட தலப்பா கட்டுங்க இருக்கா. நீங்க சொன்ன இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் சொன்ன தமிழை நான் படிக்கிறேன். இணை வைப்பவர்களுக்கும் நமக்கும் இடையே வித்தியாசமாகிறது. தொப்பியின் மீது தலைப்பாக அணிவதாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப தொப்பி மட்டும் போடுவது முஸ்லிக்கு அடையாளம். இந்த ஹதீஸ் படி இணை தொப்பி போடுற அடையாளம் தொப்பி மட்டும் போடுவான். நம்ம அடையாளம் என்னன்னு கேட்டா தொப்பி பிளஸ் தலப்பா. இந்த ஹதீஸ் எப்படி உங்களுக்கு ஆதாரம் வெளியிடுறீங்க? முதல்ல ஹதீஸ் சொல்ற ஆள் சரியில்லை.
சரின்னு வச்சுக்கிறோம், ஒரு வாதத்துக்கு தான் சரி வச்சுக்கிறோம், ஆதாரப்பூர்வமானது. இதுல தொப்பி போடணும் எப்படி ஒருத்தன் வழங்குவான்? தொப்பியின் மீது தலப்பா கட்டினா தான் நம்ம முஸ்லீம். தொப்பி மேல தலப்பா கட்டாம வெறும் தலப்பா கட்டினாலும் முஸ்லீம் இல்ல, வெறும் தொப்பி போட்டா முஸ்லீம் இல்ல, ரெண்டு சேர்ந்து முஸ்லீமுக்கு அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டோம்னா அதனுடைய வாசகம் எப்படி இருக்கிறது? முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு தொப்பியின் மீது தலப்பா ஜாயிண்ட் ரெண்டு சேர்ந்து இருக்கணும். இதுல ஒருத்தன் தொப்பியை மட்டும் போட்டான்னா அவன் முஸ்லிக்கு. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டார். இந்த ஹதீஸ் சரியானது ஏற்றுக்கொண்டால் தொப்பி போடுவது குற்றம், காஃபிருடைய அடையாளம். தலப்பா மட்டும் ஏற்றது, தொப்பி உள்ள போடாம வெறும் தலப்பா மட்டும் மேல சுத்தினார்களே ஆனால் அதுவும் முஸ்லிக்குடைய அடையாளம். அப்படித்தானே இதுல இருந்து வழங்கணும். இது சரின்னு ஒத்துக்கிட்டோமையானால் இவர்கள் சொல்லுகிற வாதம் அதுல இருக்குதா? இது இப்படித்தான் இதை விளங்கணும் நான் சொல்லல, இதை விளங்குறதா இருந்தா இப்படித்தான் விளங்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அசீசின்னு ஒரு அறிஞர் அவர் இதை சரின்னு நினைக்கிறாரு. இந்த ஹதீஸ அறிவிப்பாளர் கவனிக்காம நிஜாமுதீன் நினைச்ச மாதிரி அவர் நினைக்கிறாரு. நினைச்சு என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு, ஃபுல் முஸ்லிமூன எல்பசூனல் கலன் சிவத்த ஃபௌகஹல் அமாமா. முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் தலைப்பா தொப்பிக்கு மேலே தலைப்பாகை அணிய வேண்டும். லுபுசுல் கலன் சிவத்தி வஹதஹா, தொப்பி மட்டும் போடுவது ஜியுல் முஷ்ரிகீன், முஸ்லிக்கு அடையாளம்ங்கிறார். இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்றார். அவர் துஹபத்துல் அஹ்வதிங்கிற கிதாபுல அசீஸ்ங்கிற ஒரு அறிஞர் இந்த ஹதீஸை ஆதாரமா வைத்து அவர் சட்டம் சொல்றாரு, ரெண்டும் சேர்ந்தா தான் முஸ்லீம்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொப்பி மட்டும் ஒருத்தன் போட்டா அவன் முஸ்லிம் இல்ல. எந்த ஹதீஸ் தொப்பி போட்டா முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுதோ அதை வைத்துக் கொண்டு தொப்பி போடுவது அவசியம் இவர். ஏன் மாத்த ஏற்கனவே ஒரு ஹதீஸ் என்ன முதல்ல சரியான ஹதீஸ்ல நாம தொப்பி போட்டாலும் முஸ்லிக்கு நாம சொல்ல தயாரா இல்ல. இது ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவர்கள் இதிலிருந்து என்ன சட்டம் இருக்கணும் தெரியுமா? தொப்பி போடுவது காபிர் அடையாளம், தொப்பி மட்டும் போட்டா அது குற்றம், முஸ்லிம் அடையாளம் வழங்கணும். அப்படி ஒருத்தர் விளங்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கதா நக்ரல் ஜஸரிங்கிற ஒரு அறிஞர் அன்பாவில் உலமா, சில உலமாக்கள் பட்டியலை போட்டு அவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்றாங்க, தொப்பி மட்டும் போடுறது குற்றங்கிறாங்க, தொப்பி மட்டும் போட்டா யார் அடையாளமா? முஸ்லிக்கு அடையாளம் அப்படிங்கிறாங்க. இவங்களெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய காலி அபூபக்கர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா தெளிவாக சொல்றாராம். ஒதுகி சர்ரஹல் காலி அபூபக்கர் ஃபீ ஷரஹி திருமதி, திருமதியுடைய விரிவுரை நூல்ல இதையே தெளிவா சொல்லுகிறார் அபூபக்கர்ங்கிறவர். என்ன சொல்றாரா? தொப்பி மட்டும் போடக்கூடாது. இந்த ஹதீஸ சரின்னு அவர் நினைக்கிறார். நினைத்துக் கொண்டு சரி என்று வைத்துக் கொண்டால் என்ன சட்டம் சொல்லணும்? இது சரின்னு வைத்துக் கொண்டா என்ன சட்டம் சொல்லணும்? தொப்பி மட்டும் போடக்கூடாது, போடுவது முஸ்லிக்கு அடையாளம், தொப்பியும் தலப்பாயும் சேர்த்து போடுறது முஸ்லீம் அடையாளம், தொப்பி மட்டும் போட்டாலும் தலப்பா மட்டும் போட்டாலும் அது முஸ்லிக்கு அடையாளம், ரெண்டு சேர்ந்து முஸ்லீம் அடையாளம். அப்படி நான் என்ன செய்யணும் விளங்கி இருக்கிறார்கள் என்று துஹபத்துல் அஹ்வதிங்கிற நூல்ல 5வது வால்யூம்ல 393ஆம் பக்கத்துல இருக்கிறது. இந்த வால்யூம் பக்கத்துல தேட கஷ்டமா இருந்தா இந்த திருமதியுடைய ஹதீஸுடைய விரிவுரை தான் துஹபத்துல் அஹ்வதி. இந்த ஹதீஸ் கீழே உள்ள விரிவுரை அவ்வளவுதான். எந்த ஹதீஸ் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஹதீஸுடைய விரிவுரையில இந்த தகவலை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இது இதோட என்ன செய்யறாருன்னு கேட்டா அவனுல் மாபூத்ங்கிறது ஒரு நூல், திருவுரை நூல். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வலம் உருவ எந்த அறிவிப்பும் கிடையாது. அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லபிஸல் கலன் பிகைரில் அமாயின், தலப்பா இல்லாம தொப்பி மட்டும் ரசூலுல்லாஹ் அணிந்தார்கள், தலப்பா இல்லாம தொப்பி மட்டும் அணிந்தார்கள் என்று ஒரு அறிவிப்பும் கிடையாது. எனவே தொப்பி மட்டும் போடுவது முஸ்லிக்கின் அடையாளமாகத்தான் இருக்க முடியும், முஸ்லிமுடைய அடையாளம் இருக்க முடியாது அப்படின்னு யார் சொல்றா? அந்த அவுனுல் மாபூத் என்பதுல அவரு இப்னு கய்யிம் அவர்கள் அதை சொல்றாங்க. அப்ப இது சரியில்லாம போச்சு. அதுக்கு அடுத்தது இப்ப விரிவுரையில சொல்றேன், இந்த ஹதீஸ சரின்னு ஒத்துக்கொண்டோமையானால் என்ன அர்த்தம் வரணும்? தொப்பி போடு தப்புன்னு அர்த்தம் தான் வரும். இந்த ஹதீஸ் சரின்னு ஒத்துக்கிட்டா, சரி இல்லைன்னு ஒத்துக்கிட்டா விட்டுருவோம், சரி இல்ல தப்பா செஞ்சுட்டேன் இல்ல விட்டுருவோம். நாங்க தப்பு நினைக்கிறோம், தொப்பி போடுற குற்றம் நாங்க சொல்ல வரல. நீங்கள் இது ஆதாரம் நினைச்சீங்கன்னா நீங்க குற்றம் ஃபத்வா கொடுக்கணும். சரி, இப்ப இன்னொரு சந்தேகம் வரலாம். திருமதிங்கிற ஒரு ஆள் தானே இப்படி சொல்றாரு, அபுல் ஹசன் அஸ்கலானினா யாருன்னு தெரியாது,
இப்னு ருக்கானா யாருன்னு தெரியாது, திருமதிக்கு தெரியாது, வேற ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவருக்கு தெரியலன்னா அவரு அட்ரஸ் இல்லாத ஆள போயிடுவாரா அப்படின்னு நாளை பின்ன ஏதாவது கிளப்பினார்களே. ஆனால் இந்த இப்னு ருக்கானாவை பற்றி, அதே மாதிரி அபுல் ஹசன் அஸ்கலானியை பற்றி மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தேடி பார்த்தீங்கன்னா, புகாரி இமாமுடைய தாரிகுல் கபீர், புகாரி இமாம் ஹதீஸ் நூல் எழுதின மாதிரி அந்த அறிவிக்கக்கூடியவர்களுடைய வரலாற்றையும் எழுதியிருக்கிறார். அது தாரிகுல் கபீர்ங்கிற ஒரு நூல். அந்த நூல் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முகமது இப்னு ருக்கானா அல் குரைசி இஸ்னாதுஹு மஜ்ஹூலுன், அவருடைய அறிவிப்பு வரிசை தொடர் மஜ்ஹூல், யார் என்று அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் வழியா அறிவிக்கப்படுற அறிவிப்பு அப்படின்னு இவரை பத்தி தாரிகுல் கபீர்ல சொல்றார். அதே மாதிரி லிசானுல் மீசான்ல அரபிங்கிறவங்க சொல்றாங்க, அதாவது காலல் புகாரி இஸ்னாதுஹு மஜ்ஹூலுன், இவருடைய இஸ்னாத், இவருடைய அறிவிப்பாளர் வரிசை யார் என்று தெரியாதவருடைய அறிவிப்பாகத்தான் கருதப்படும், ஏன்னா இவருக்கு அட்ரஸ் கிடையாது அப்படிங்கிறார். தக்ரீபு தகரீபுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, மஜ்ஹூலுன், தக்ரீபு தகரீபு இப்னு ஹஜருடையது. ஹதீஸை சுண்டி பார்க்கறதுல முதலிடத்தில் இருக்கக்கூடிய இப்னு ஹஜர் அஸ்கலானி. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மஜ்ஹூலுன், இவர் யாருன்னு தெரியாத ஆளு அப்படிங்கிறாங்க. அதாச்சு. அதுக்கப்புறம் இந்த இப்னு ருக்கானாவுடைய மகன் ஒருத்தர் ஒரு அபூ ஜாஃபர், அவரும் மஜ்ஹூலுங்கிறாங்க. 3 பேர் அறியாத ஆளுக்கு வர்றாங்க இந்த ஹதீஸ்ல. அதனால திருமதி மாத்திரம் சொல்லல, நிறைய பேர் சொல்றாங்க இவர் யாருன்னு தெரியாதுன்னு. ஒருத்தராட்சி இவர் இந்த மாதிரி ஆளு, இவர் நேர்மையான ஆளு, இவர் எனக்கு தெரியும், இவருடைய அறிவிப்பை ஏத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஆட்களை பற்றி சொல்லி இருக்கிறார்களான்னு கேட்டா யாருமே சொல்லல. அதனால இந்த ஹதீஸ் சரியில்லை என்பதுதான் கரெக்டான தீர்ப்பு. சரி என்று வைத்துக் கொண்டால் அது நமக்கு சாதகமான ஆதாரமே தவிர நிஜாமுத்தீனுக்கும் இந்த 60-50 உலமாக்களுக்கும் எதிரான ஆதாரமே தவிர அவர்களுக்கு சார்பான ஆதாரம் கிடையாது. தொப்பி போடுற குற்றம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அது. சரி, அதுக்கு அடுத்தது இரண்டாவது ஆதாரம். இது ஒரு ஆதாரம் போச்சா, அதாவது 11ஆம் பக்கத்துல இரண்டாவது அரபி வாசகம் இருக்கு பாருங்க. அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல ஆமல் ஃபத்ஹி வ அலா ரஅஸிஹில் மிக்ஃபர் ஃபி ரிவாயத்தின் அன் ஜாபிரின் தகல யௌமைதின் வ அலைஹி அமாமத்துன் சௌதா. இதுக்கு அவர் போட்ட அர்த்தத்தை நான் சொல்லி போறேன். மக்கா நகர வெற்றியின் போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தலையில் மிக்ஃபர் எனப்படும் கவசம் அணிந்தவர்களாக சென்றார்கள். அறிவிப்பவர் அனஸ், நூல் புகாரி. அது கீழே விளக்கம் கொடுக்கிறாரு. மிக்ஃபர் என்பது தொப்பிக்கு கீழ் அணியப்படும் ஒரு வகை தலை கவசம். அவர் சொல்றாரு. ஜாபிர் அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில் கருப்பு நிற தலப்பாகை அணிந்தவர்களாக அன்றைய தினம் மக்காவில் நுழைந்தார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மொத்த அரபிக்கு இதுதான் தமிழ். சரியா? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த மிகுபருங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க அரபில். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது மக்காவுக்குள்ள போறாங்க. போகும்போது அவங்க தலையில மிகுபர் இருந்தது. மிகுபர் அரபி சொல்லி இருக்கிறது. மொழிபெயர்க்கும் போது கவசம் போட்டார். மிகுபர்னா என்ன தெரியுமா? மிகுபர்னு சொன்னா நீங்க அந்த இரும்புல ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், ஈட்டி மாதிரி தலை நீட்டிட்டு இருக்கும், இப்படி காதுல வரைக்கும் இரும்பு தொங்கும். அந்த பழைய காலத்து புராண படங்கள் எல்லாம் காட்டுவாங்க. பழைய காலத்து எல்லாம் காட்டுவாங்க. எப்படின்னு கேட்டா, இரும்புல மொத்த தலையை மூடி அதுல கூற அப்படி நீட்டிட்டு இருக்கும். நீட்டிட்டு இருக்குமா, இரும்பு உணவு மட்டும் முடியாது, அதுக்கப்புறம் காதையும் மறைச்சிருக்கும். அதுக்கு பேர் தான் தலை கவசம். இதே ரசூலுல்லாஹ் போட்டுக்கிட்டு மக்காவுக்கு போனாங்க பாருங்க. எதுக்கு போறாங்க மக்காவுக்கு? யுத்தத்துக்கு போறாங்க. இந்த மக்கா வெற்றியின் போதுங்கிறது ஹஜ்ஜுக்கு போனதில்லை, யுத்தம் போறாங்க. எதிரிகள் யுத்தத்துக்கு வராதனால யுத்தம் நடக்கல. அவங்க போனது யுத்தத்துக்கு தான். மக்காவை நம்மளை விரட்டி அடிச்சுட்டாங்க, நம்முடைய நாட்டை நம்ம மீட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி படை திரட்டி கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போறாங்க. போகும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யுத்தத்தை எதிர்பார்த்து போகும்போது என்ன எப்படி போகணும்? கவசம் போட்டு தானே போகணும். யுத்தம் ஒருவேளை வந்துருச்சுன்னா வெட்டினா இரும்பு கவசம் போட்டா அந்த காலத்துல வாழை கொண்டுதான் வெட்டுவான். வாழை கொண்டு வெட்டும் போது ஒன்னும் ஆகாது, வாழை தான் உடையும். அப்ப தலையை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே அந்த உஹது போர்ல எல்லாம் அந்த வெட்டப்பட்ட அனுபவம் இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போனாங்கன்னா, எல்லாருமே யுத்தத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அந்த தலைக்கு கவசம் போட்டுக்கிட்டு போவாங்க.
ஒரு யுத்த காலத்துல கவசம் போட்டுக்கிட்டு நின்றாங்கிறது தொப்பி ஒரு ஆதாரமா? ஏங்க ஒரு யுத்த காலத்துக்கு போறவங்க அதுக்குரிய மெட்டீரியலோட தான் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்துக்கு போறாங்க, மக்காவுல யுத்தம் நடக்கல, எல்லாம் சரண. அது பாருங்க, ஒருத்தர் அனஸ் அறிவிக்கிறாரு மிகுபர் கவசம் போட்டிருந்தாங்க, ஜாபிர் அறிவிக்கிறாரு அது தலைப்பாக கருப்பு தலைப்பாக காட்டியிருந்தாங்க. சம்பவம் ஒண்ணுதான். மக்கா வெற்றியின் போது ஒரே புகார்ல ரெண்டு இருக்குது. ஒரே புகார்ல அவரே அது போட்டிருக்கிறார். அவரே என்ன போட்டிருக்கிறார் கேட்டா, ஜாபிர் அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பு கருப்பு நிற தலைப்பாக அணிந்தவர்களாக அன்றைய தினம் மக்காவில் நுழைந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, அனசு சொல்றாரு கவசம் போட்டாங்க, ஜாபிர் சொல்றாரு கருப்பு தலைப்பாக போட்டாங்க. ரெண்டும் புகார்ல வருது. ரெண்டுமே சஹாபாக்கள், யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன விளங்குமே, கவசத்தோட போறாங்க, யுத்தம் இல்லைன்னு கழட்டி கூட தலைப்பா கட்டிட்டாங்க. கவசத்தோட உள்ள போறாங்க, எதிரிகள் யுத்தத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தயாரான நிலையில் என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்ப எதிரிகள் யாரும் வரல, எல்லாம் சரண்டர், நீங்க நாட்டு உள்ள போங்கன்ட்டாங்க. உங்க கத்தி இன்றி ரத்தம் இன்றி ஜெயிச்ச ஒரு யுத்தம் சொன்னா மக்கா வெற்றியை தான் சொல்லணும். ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாம அப்படியே லட்டு மாதிரி கையில வந்துருச்சு மக்கா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எதிர்பார்க்கல. அவங்க நினைச்சு சண்டை நடக்கும், யுத்தத்துக்கு வருவாங்க, வந்தா நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறோன்னு அப்படிங்கிறதுக்காக வேண்டி உடம்புல கவசம் போடுற மாதிரி தலைக்கும் கவசத்தோட போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கவசத்துக்கு வேலை இல்லைன்னு ஆன உடனே கருப்பு தலைப்பா கட்டிக்கிட்டாங்க. ரெண்டையும் இணைத்து ஒரு கருத்துக்கு நம்ம வரலாம். அப்ப இந்த கவசம் போட்டது என்பது கவசம் தொப்பியா? கவசம் இப்போ நான் போருக்கு போனா கவசம் போடுறேன்னு சின்னத்துன்னு போ, நானும் சொல்றேன். அதை யுத்தத்துக்கு போறோம், யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்கு போனா என்ன செய்யணும், தலைக்கு பாதுகாப்புக்கா கவசம் போட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு பத்துவா கொடுத்தாருன்னு சொன்னா அது ஓகே. அது நாம கொடுப்போமே. நீங்க யுத்தத்துக்கு போகும்போது தலைவருக்கு சாவரம் விட முடியுமா? அது கூட ஏற்பாட்டோட போங்க. அந்த காலத்துல கவசம், இந்த காலத்துல புல்லட் ப்ரூஃப் போட போங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி குண்டு துளைக்காத ஆடைகளை அணிந்தவர்களாக நீங்கள் களத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம். அது வேணா இதுல சட்டம் எடுக்க முடியுமே தவிர இதுக்கும் தொப்பிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தொப்பிக்கு மிக தலையில போய் எந்த மாட்டினா தொப்பின்றதா? உடனே தலையில ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டினாருன்னா தொப்பி போட்டு ஆதாரமாயிருமா? நான் உதாரணம் புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். ஹெல்மெட் போட்டு கொண்டு ஒரு வண்டி ஓட்டினாருன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் ஒரு காலத்துல இந்த காலத்துல இருந்து அவங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டி இருந்தாங்கன்னா அதையும் கண்டிப்பா ஒரு ஆதாரமாக்கி இருப்பார். ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல இருந்து இது சிரிக்கிறது சொல்லலங்க, ஹெல்மெட் போடுறது தொப்பிங்கிற அடிப்படையில் போடுறது. அது தலைக்கு ஆக்சிடென்ட் ஆனா மண்டை உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பு போடக்கூடியது. அது வண்டி ஓட்டியவங்க காட்டி போடுவாங்க, யுத்தத்துக்கு போக மாட்டுவாங்க, யுத்தம் முடிஞ்சா காட்டிடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துல போட்டாங்க, யுத்தத்துல தொப்பின்னு வரல, மிகுபர்னு வருது. மிகுபர்னா அவரே நான்கு அர்த்தம். கவசம் அணிந்தவர்களாக அர்த்தம் செஞ்சிடுறாரு. கவசம் அணிந்தவர்களாக அர்த்தம் செஞ்சு விட்டா அப்புறம் கவசம் எப்படி தொப்பிக்கு ஆதாரமாகும்? கவசம்ங்கிறது பாதுகாப்பு கருதி அதற்கேற்ற நேரத்தில் அணிவது. அது தொப்பி கவசம் ஆகுமா? வேணா ஒரு தலையில் போட்டுட்டு வரட்டும், நம்ம ஒரு அறுவடை வெட்டி பார்ப்போம். இந்த தொப்பியை போட்டுட்டு ஒரு வரட்டு அறுவடை எடுத்து போட்டு பார்ப்போம், காப்பாற்றுமாது. அப்ப இது தப்பு. இது கவசத்தை தொப்பிக்கு ஆதாரமா காட்டுறாங்கன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுல ஃபத்ஹுல் பாரியில என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த இதுக்கு சொல்றாங்க, அது தலையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தலையுடைய அளவுக்கு செய்யக்கூடிய தொப்பி போன்ற அளவுல இருக்கக்கூடிய அது ஒரு கவசம், தொப்பி மாதிரி சேஃப்ல செய்யக்கூடிய ஒரு கவசம். இந்த மிகுபருக்கு என்ன செய்யறாங்க, விளக்கம் கொடுக்கறாங்க. அதனால இது பிரச்சனை கிடையாது, இது தொப்பிக்கு ஆதாரம் ஆகாது. முடிஞ்சு போச்சா? 2 ஆதாரம் ஆச்சு. அடுத்தது இது 11ஆம் பக்கத்தை பார்க்குது. 11ஆம் பக்கம் வச்சா நான் ஒண்ணுமே விடல, எல்லாத்தையும் சொல்லுவேன். 11ஆம் பக்கம் ஆச்சு. இது 12. 12ஆம் பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு 2 ஆதாரம் கொடுக்கிறாரு. 12ஆம் பக்கத்துல 2 ஆதாரம் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் அரபில இருந்து ஒரு மீன் இருந்துறாங்க எல்லாரும். என்ன மேற்கொண்டு பார்க்கணுமா இல்லையா? இதுல என்ன பண்றாருன்னு கேட்டா அது அரபியும் வாசி தமிழையும் வாசிட்டு நான் விளக்கம் சொல்றேன். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் قال يا رسول الله ما يلبس المحرم من الثياب قال رسول الله صلى الله عليه وسلم لا تلبسوا القمص ولا العمائم ولا السراويلات ولا البرانس ولا الخفاف إلا أحد لا يجد نعلين. அது ஏக்கு வேலை தேவைப்பட்டு விட்டார். சரி, ஆமா, லா எஜிதுலாம் இருக்குது. அவர் லா தஜிதுன்னு போட்டு வச்சிருக்கிறார், அர்த்தம் வராது. லா எஜிது நகலைன்னு
எல்பசு குப்பைனி எல் எத்தவகமா அஸ்வலல் காபைனி எல்லாத்தையும் தேவை போட்டு இருக்கிறாரு. லா தஜிது தல்பசு ஒரு தக்தவன் அந்த இடத்துல அர்த்தம் வராது, பெண்பாளுக்குரிய வார்த்தை இதுதான் வரணும். இதை பார்த்து நான் படிச்சுக்கிட்டேன். சரி, இது புகாரின்னு போட்டிருக்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய அர்த்தம், ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டுகிறவர் எந்த துணிகளை அணிய வேண்டும் என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது சட்டை, தலைப்பாகை, கால் சட்டை, தொப்பி, காலுறை ஆகியவற்றை அணியக்கூடாது என்று பதிலளித்தார்கள். ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னா தைக்கப்பட்ட எந்த உடை அணியக்கூடாது. ஹஜ்ஜிக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஹஜ்ஜிக்கு நீங்க முடிகிற வரைக்கும் தச்சது இந்த சட்டைலாம் போடக்கூடாது. கைகள் இருக்குல்ல, தைக்கப்பட அதுதான் துணியை போத்திக்கிறாங்க, தைக்கப்படாததான் அணியணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்கிறாரு, ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டினவர் எதை அணியலான்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அணியலான்னு சொல்லாம எதை அணியக்கூடாதுன்னு சொல்லி போடுறாங்க. இதை தவிர மத்தெல்லாம் போட்டுக்காண்டு. அப்ப எதை அணியலான்னு அவர் கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டை அணியக்கூடாது, தலைப்பாகை அணியக்கூடாது, கால் சட்டை பேண்ட் அது அணியக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது, காலுறை சாக்ஸ் அணியக்கூடாது. இதையெல்லாம் இஹ்ராம் அணிஞ்சாலும் அணியாதப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை அந்த அதிக போட்டாரா? அதுக்கு ஆதாரம், அது வாதம் எப்படி வைக்கிறாருன்னு கேட்டா, தொப்பி அணிந்திருக்கும் பழக்கம் அக்காலத்தில் முஸ்லிம்களிடையே இருந்து வந்ததால் தான் இஹ்ராம் அணியும் போது அதனை கலற்றி விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து விளங்கிக் கொள்ளலாம். அது இஹ்ராம் அணிந்தவர்கள் தொப்பி போடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அப்ப அந்த தொப்பி போடுற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது, இருந்தா தானே தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். இப்ப என்ன செய்யறோம் கேட்டா, இதுல 2-3 விஷயத்தை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன தெரியுமா? இதுல தொப்பி மட்டும் சொல்லப்படல, கால் சட்டை கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தொப்பியை நீ சுமத்துன்னு சொல்ல வந்தேன்னா அப்ப பேண்ட் போடுற சுமத்துன்னு சொல்லணும். அதுல வரல, லுங்கி வரல, அதுல வேஷ்டி கைலாம் வர காணாம். அது என்ன வருது தெரியுமா? அவரை போட்டு அர்த்தத்தை திருப்பி சொல்ல பாருங்க. சட்டை அணிகிற பழக்கம் இருந்துச்சு, அதனால இஹ்ராம்ல சட்டை போடாதுன்னு. சரி, தலப்பாக அணிகிற வழக்கம் இருந்துச்சு, அதனால தலப்பாக போட வேணாம். சரி, அதுக்கடுத்து 3வது கால் சட்டை. அவர் அர்த்தம் இருக்காது. கால் சட்டை என்னங்க? பேண்ட் போடுற பழக்கம் இருந்துச்சு, அதே வேணான்னு சொல்லிட்டாங்க. தொப்பி போடுற பழக்கம் இருந்துச்சு, ஹஜ்ஜி நேரத்தில் வேணான்னு சொல்லிவிட்டாங்க. சாக்ஸ் போடுற வழக்கம் இருந்துச்சு, காலுறை அதை போடக்கூடாதுட்டாங்க. 5 விஷயம் வருது. 5ல இந்த நாளை சுண்ணத்துன்னு சொல்லாம, இந்த நாளை வலியுறுத்தாம அது என்ன தொப்பி மட்டும் இருக்கிறீங்க? அப்ப இதுல நீங்க ஆவல் எடுப்பதா இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பேண்ட் தான் போட்டுக்கிறாங்க. லுங்கி கட்டினதா வரல, கைலி கட்டினதா என்ன செய்யல வரல. அதனால கால் சட்டை அணியாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது, தொப்பி போடாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு போட்ட மாதிரி இதுல உள்ள 5 விஷயத்தையும் எழுதணும். தொப்பி, கால் சட்டை, காலுறை, தலப்பாகை, அப்புறம் என்னது சட்டையா? சட்டை, தலப்பாகை, கால் சட்டை, தொப்பி, காலுறை. இந்த 5 இல்லாத யாரும் பள்ளி வாசல் வரக்கூடாதுன்னு எழுதி போடும். இதுல 5 மீட்டர் இருக்கிறது. இந்த 5 மீட்டர் என்ன அந்தஸ்து? கால் சட்டை அணியலாம், தொப்பி அணிஞ்சு ஹராம் தான் நாங்க சொல்றோம். தொப்பி அணியலாம், கால் சட்டை எப்படி அணியலாமோ அந்த மாதிரி தொப்பியும் அணியலாம், அணியாமலும் இருக்கலாம். பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டா, அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது எப்படி ஆக்குவார்? இந்த 5 வைத்துக் கொண்டு இதை வச்சுக்கிட்டு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதுன்னு வாதம் பண்ணா பேண்ட் போடுறது வலியுறுத்தப்பட்டதுன்னு சொல்லு. இதே உலமாக்கள் தான் 1940களில் ஃபத்வா கொடுத்தாங்க, பேண்ட் போடுற ஹராம். இதே உலமாக்கள் தான் அது வெள்ளக்காரனுடைய கலாச்சாரம், பேண்ட் போடக்கூடாது, அது தனியா பிரிச்சுக்காருக்கு காலம் மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணி லுங்கி தான் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுத்தாங்க. யாரு? இந்த உலமாக்கள் தான் கால் சட்டை ஹராம்னு ஃபத்வா கொடுத்தாங்க. அவங்க தான் இப்ப பண்றாங்க, இந்த கால் சட்டை இஹ்ராம்ல அணியக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மற்ற நேரத்தில் அணியலாங்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? தொப்பி அணிந்திருக்கும் பழக்கம் அக்காலத்தில் இருந்ததாம், அதுல விளங்குறாங்களாம். சரி, தொப்பி அணிந்த வழக்கம் இருந்தது, அதே மாதிரி கால் சட்டை அணிகிற பழக்கம் அக்காலத்தில் இருந்தது. கலக்கத்தில் இருந்தா மார்க்கம் ஆயிருமா? அது சுண்ணத்தாயிருமா? அது விரும்பத்தக்கதாயிருமா? விரும்பத்தக்கது என்று சொல்வதற்கு எப்படி ஆதாரமாக? ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன? இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க புகாரின்னு மட்டும் போட்டிருக்காங்க. நம்ம வேண்டாம் புகாரில் உள்ள நம்பரோட சொல்றோம். புகாரில எங்க வருதுன்னு கேட்டா 134, 366, 1542,
1838, 1842, 5700, 5794, 5803, 5805, 5806 இவ்வளவு இடத்துலயும் இந்த ஹதீஸ் இருக்குது. இஹ்ராம் அணிந்தவர் 5 அணியக்கூடாது. இஹ்ராம் ஹஜ்ஜுக்கு போறவர் நிக்க கூடாது, பேண்ட் போடக்கூடாது, மற்ற நேரத்தில் போட்டுக் கொள்ளலாம், மற்ற நேரத்தில் தொப்பி போட்டுக் கொள்ளலாம், போடுற குற்றம் சொல்லல. இது நாங்களும் சொல்ல நீங்க குற்றமா ஆகி போயிட்டு தொப்பி போடுற ஹராம் சொல்லிவிட்டாங்க. நீங்க சொல்ற ஒரு ஹதீஸ்ல வேண்டாம் ஹராம்னு வரும், அது நாங்க ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அது சரியான ஹதீஸா இல்ல, அதனால பிரச்சனை இல்லை. இந்த ஹதீஸ்ல இவ்வளவுதான் வழங்குறது. அடுத்து என்ன தெரியுமா, இன்னொன்னு கவனிக்கணும். இந்த பரானிஸ் வருதுல, இதுல வரக்கூடிய வாசகம் தொப்பிக்கு அரபுல பல வாசகங்கள் இருக்குது. ஒன்னு கலன்சுவத், அதான் பெரும்பாலும் தொப்பிக்கு சொல்லுவாங்க. இன்னொன்னு புர்னுசுமாங்க. புர்னுசுடைய பன்மை பரானிஸ். புர்னுசுனா ஒரு தொப்பி, பரானிஸ்னா தொப்பிகள் பன்மை. இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, லா தல்பசுல் குமுஸ வலல் அமாயிம வல சராவீலாத், சராவீல்னா சுருவால் வல பேண்ட், வல சராவீலாத் வலல் பரானிஸ். பரானிஸ்ங்கிற வார்த்தை இதுல வருது. இந்த பரானிஸ் என்ற சொல் புர்னுஸ் என்ற புர்னுஸ் வேறே மீன்சின் இந்த சொல்லுக்கு பன்மை தான் பரானிஸ். புர்னுஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த அகராதி நூல்களையும் ஹதீசுகள்ல வரக்கூடிய சொற்களுக்கு தனி அகராதிகள் இருக்கிறாங்க சில அறிஞர்கள். அவங்களுடைய நூல்களையும் தேடி பார்த்தோம்னு சொன்னா ஹதீசுகள்ல வர்ற சொல்லுக்கு ஒரு அகராதி நூல் நிகாயா. நிகாயாங்கிற இப்னு அஸீருடைய நூல். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹுவ கலன்சுவத்தும் தவீலத்தும். புர்னுஸ் என்று சொல்வது சாதாரண தொப்பி கிடையாது, நீளமான தொப்பி. இங்க இவ்வளவு பெருசா இருக்கணும். புர்னுஸுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அது கரெக்ட் சைஸுக்கு உட்கார்ந்தா இதுக்கு பேர் புர்னுஸ் கிடையாது, இதுக்கு பேர் கலன்சுவத்து. புர்னுஸ்ங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, துருக்கி தொப்பி பார்த்திருக்கீங்களா? பழைய காலத்து ஆட்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல கலீல் ரோமா ரியாஜி இந்த மாதிரி ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு தொப்பியை கவுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு இவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு உயரத்தில் இருக்கும். தலையில கவுத்துனா இப்படி நேர நீட்டிட்டு இருக்கும், சிவப்பு கலர்ல. அது ஒரு குஞ்சம் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் துருக்கி தொப்பின்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? துருக்கி தொப்பி. அது போடாலே இப்ப காணும். அந்த காலத்துல மலேசியா வானொலியில மணிமொழி மௌலானா எம்ஜே கலீல் ரஹ்மான் ஒருத்தர் உரை நிகழ்த்துவாரு, அவருக்கு தான் போட்டுட்டு இருப்பாரு. இந்த ரஹமத் பத்திரிகை ஆசிரியர் முன்னாள் ஜமாத்துல் உலமா தலைவர் இருந்தாரு, அவரெல்லாம் நாங்க பார்த்திருக்கணும், அவர் அப்படித்தான் போட்டிருப்பாரு. அதுக்கு பேர் தான் புர்னுஸ். புர்னுஸ் சொன்னா கலன்சுவத்தும் தவீலத்தும், பெரிய நீள தொப்பி. அது வெயில் படாம இருக்கிறது அப்படின்னு மண்டல வெயில் விடும்ல, வச்சுட்டுனா கொஞ்சம் கேப் இருக்கும், காத்தோட்டம் இருக்கும். அதுக்காக இப்படி போட்டுக்கிற ஒரு வழக்கம் அந்த வெச்ச காலத்துல. இது மார்க்க ரீதியா போடுற தொப்பி கிடையாது, வெயிலுக்காக வெப்பத்துக்காக ரெண்டு போடுவாங்க இந்த புர்னுஸ். அந்த புர்னுஸை பத்தி அவர் சொல்றாரு இதுல நிகாயாவுல. நிகாயா ஃபி கரீபுல் ஹதீஸ் என்ற நூல்ல 1வது வால்யூம்ல 122வது பக்கத்துல சொல்றாரு, காலல் ஜௌஹரி ஹுவ கலன்சுவத்தும் தவீலத்தும். புர்னுஸ் என்ற இந்த ஹதீஸில் வந்திருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நீளமான தொப்பி. இந்த தொப்பிய காணும் முஸ்ஸாக்கு எல்பசூனஹா ஃபி சத்ரில் இஸ்லாம். இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல ஹஜ்ஜி கிரியை செய்யக்கூடியவர்கள் அணிந்து வந்தார்கள். எல்லா மக்களும் அணிஞ்சிருக்கல. ஹஜ்ஜிக்கு போகும்போது திறந்த வெளியில கிடக்கணும், தாங்க இயலாதுங்கிறதுனால மண்டைய சூடுபடுத்தாம காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த ஹாஜிகள் மட்டும் ஹஜ்ஜி நேரத்தில் அணிந்து கொண்டு வந்தார்கள். அதனால அது அணியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹாஜிகள் இந்த தொப்பியை தான் போடுவாங்க. ஏன்னா வெட்ட வழி, வீட்டுல இருந்தா தங்கிக்கலாம். இப்ப உள்ள மாதிரி லாட்ஜ் வசதிகளோ ஹோட்டல் அறைகள்லாம் போல கிடையாது. அரபாவில் தங்கினா மண்டை காயும், ஒரு சாக்கு படுதாவை தான் போட்டுக்க முடியும். அதெல்லாம் வெப்பத்தை தாங்காது. அதனால காணும் முஸ்தாக்குன்னா ஹாஜிகள், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் இதை அணிந்து வந்தார்கள். ஹாஜிகள் அந்த காலத்தில் வெப்பத்துக்கு அணிந்து வந்ததுக்கு பேர் தான் புர்னுஸ். எல்லா மக்களும் சாதாரணமா அணிந்து வந்தாங்க அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி இதையே கருத்தல் லிசானுல் அரபுங்கிற நூல்ல 6வது வால்யூம்ல 26வது பக்கத்துல சொல்றாரு, கானன் முஸ்ஸாக்கு எல்பசூனஹா ஃபி சத்ரில் இஸ்லாம். அதே வாசத்தை அப்படியே சொல்றாரு. அதே மாதிரி முக்தாரு சஹாங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 20வது பக்கத்துல அவர் சொல்றாரு, கலன் அல் புர்னுசு கலன்சுவத்தும் தவீலத்தும். புர்னுஸ் சொன்னா நீளமான ஒரு தொப்பி. கானன் முஸ்ஸாக்கு எல்பசூனஹா ஃபி சத்ரில் இஸ்லாம். இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல ஹாஜிகளை அணிந்து வந்தார்கள். அப்ப ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு நீளமான ஒரு தொப்பி ஒண்ணு போட்டு இருந்தாங்க. அதை போட்டாதீங்கப்பா, நீங்க ஹாஜிக்கு போய் வழக்கமா வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க இஹ்ராம் அணிஞ்சிட்டு போடக்கூடாது, மற்ற நேரத்தில் போட்டுட்டு போங்கட்டாங்க. அப்ப இந்த புர்னுஸை வைத்துக் கொண்டு அதை நீங்க சட்டம் சொல்றதா இருந்தா அந்த 1.5 முழ தொப்பி தான் போடணும். அரக்கானுக்கு உள்ள தொப்பி போடக்கூடாது. எவ்வளவு அரக்கான் இருக்குமா?
5 இன்ச்சு. இப்ப நம்ம போடுற தொப்பிலாம் எவ்வளவு 5 இன்ச்சு இருக்கும். இது புர்மஸ்ல 1.5 முழம் இருக்கும். இங்க நீளமா இருக்கும், தலையெல்லாம் இடிக்கும் போனோம்னா அந்த மாதிரி சைஸ்ல உள்ளது. அது போக இதுல போடணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? போடுறது குடும்பத்துக்கு எப்படி இருக்குது? ஹஜ்ஜி நேரத்துல தொப்பியும் போடாத பேண்ட் போடாத ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பேண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்ப ஹஜ்ஜி நேரத்துல பேண்ட் போடக்கூடாதுன்னா பேண்ட் போட வழக்கம் இருந்தது, அது சுன்னத்து, அதனால எல்லாம் வேட்டையை விட்டுவிட்டு பேண்ட் போடுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப எப்படிங்க தெரியுது? எப்படி ஒரு ஆதாரமா நீங்க எடுத்து காட்டுறீங்க? இவ்வளவு 60 ரூபாய்க்கு என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க? இது ஆராய்ச்சி பண்ற மெத்தட் தானே, செஞ்சு பார்க்கணும். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அது முடிஞ்சிருச்சா? அடுத்தது ஹதீஸ் அவ்வளவுதான். இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல ஒண்ணு திருமையில வர்ற ஹதீஸ், அது ஆதாரமற்ற ஹதீஸ். இரண்டாவது கவசம் பத்தி சம்பந்தம் இல்லை. மூணாவது என்ன வருதுன்னு கேட்டா, இஹ்ராம் உள்ளவர் குர்மிஸ் போடாதீங்க, பேண்ட் போடாதீங்க நாங்க ரசூலுல்லாஹி சொன்னோம். இதுல இருந்து எந்த ஒரு சான்றும் இது பள்ளியாசலுக்கு தடுக்கிறதுக்கு உள்ள ஒரு மேட்டராவெல்லாம் இல்லை. இது அவசிய வலியுறுத்தப்பட்டதோ இஹ்ராம் இல்லாத இடத்துல கண்டிப்பா போட்டுக்கிறீங்க அல்லது விரும்பத்தக்கது அல்லது சிறப்பானது என்ற கருத்துக்கள் இது தரல. அடுத்து என்ன செய்யறாரு? அந்த 12ஆம் பக்கத்து 4வது பாயிண்ட், 4வது ஆதாரம் அரபில போட்டிருக்காரு. அரபில போட்டு ரொம்ப பயங்கரமான ஹதீஸ் நினைச்சிருப்பீங்க. இது என்னன்னு ஆதிக்கிறவாருங்க. கால இப்னுல் கய்யிம் ஜாதுல் மஆத், இப்னுல் கய்யிம் என்பவர் ஜாதுல் மஆத் என்ற நூலில் சொல்லுகிறார், கான யல்பசுஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அணிவார்கள். அதையும் இருக்கு இவர் பிராக்கெட்ல ஏனில் அமாமத்து தலப்பாகை அணிவார்கள். எல்பசு தஹ்தஹல் கலம்சுவா, அதுக்கு கீழே தொப்பி அணிவார்கள். இப்னுல் கய்யிம் என்பவர் சொல்றாரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பா அணிவாங்க, எல்பசு தஹ்தஹல் கலம்சுவா, அதுக்கு கீழே தொப்பி முதல்ல போட்டுக்குவாங்க. ஒண்ணு கான எல்பசுல் கலம்சுவத்தை பிகைரி அமாமத்தின், தலப்பா இல்லாமல் வெறும் தொப்பியும் ரசூலுல்லாஹ் போடுவார்கள். பாயிண்ட். ஜாதுல் மஆத்ங்கிற நூல்ல இப்னுல் கய்யிம் என்பவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கை பலவாரா இருந்துச்சு. ஒரு நடவடிக்கை என்னவா? தொப்பி போட்டு மேல தலப்பா கட்டுற ஒரு நடவடிக்கை. கான எல்பசுல் கலம்சுவத்தை பிகைரி அமாமத்தின், தலப்பா இல்லாம வெறும் தொப்பி போடுவது, அப்படியும் ரசூலுல்லாஹ் போட்டிருக்கிறார்கள். எல்பசுல் அமாமத்தை பிகைரி கலம்சுவத்தின், தொப்பி இல்லாம வெறுந்தளப்பாவும் போட்டிருக்கிறார்கள். மூணும் ரசூலுல்லாஹ் போட்டிருக்கிறார்கள். இந்த வாசகத்துக்கு அர்த்தம் இது நானே சொல்ல வேணாம், அவர் சொன்னதை வாசிக்கிறேன். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாதுல் மஆத் என்ற நூலில் எழுதியுள்ளதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்து அதன் மேல் தலைப்பாக அணிந்திருந்தார்கள். மேலும் தலைப்பாக இன்றி தொப்பி மட்டும் அணிபவர்களாகவும் தொப்பி இன்றி தலைப்பாகை மட்டும் அணிபவர்களாகவும் இருந்தார்கள். அப்படின்னு யார் சொல்றாரா? இப்னுல் கய்யிம் என்பவர் சொல்றாரு அப்படின்னு ஜாதுல் மஆத் என்று போட்டிருக்கிறாங்க. இதுல இப்னுல் கய்யிம்ங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா, அவர் நல்ல அறிஞர் தான். ஆனா இவருடைய காலம் ஹிஜ்ரி 700க்கு மேல. இப்னு தைமியா ஹிஜ்ரி 700ல வாழ்ந்தவர். அவருடைய மாணவர் தான் இவர் இப்னுல் கய்யிம் என்பவர். இப்னு தைமியாவுடைய மாணவர். அப்ப ஹிஜ்ரி 700க்கு 700 வரக்கூடியவர் தான் யாரு? இப்னுல் கய்யிம். இவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை சொன்னா நம்ம ஏத்துக்கிற முடியாது. இதை சொன்ன எந்த ஹதீஸ் நூல்ல இருக்குது? இவர் எப்படி ஹதீஸ் நூல் எழுத முடியும்? ஹதீஸ் நூல்களை ஹதீஸும் சொல்வதாக இருந்தால் அறிவிப்பாளர் பட்டியல் வேணும். அது ஹிஜ்ரி 250ஓட முற்று பெற்று விட்டது. 250ஓட புக் வடிவம் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னே வர்றவர் ஹதீஸ் சொன்னா அதுல எழுத்தாங்க காட்டணும். சரி வழியா ஒரு 200-250 வருஷம் சரி வழியா இருந்தது எல்லாம் புக் வடிவில் என்னங்கிட்டாங்க, புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா எல்லாம் செய்யலாம் ரெக்கார்ட் பண்ணி விட்டாங்க. அப்ப இப்படி ஒண்ணு ஜாதுல் மஆத்ல சொல்றாருன்னு சொன்னா இவர்கள் ஆராய்ச்சியாளர்களா என்ன நினைக்கணும் தெரியுமா? ஜாதுல் மஆத்ல ரசூலுல்லாஹ் செஞ்சதாக இவர் சொல்றாரு, இந்த ஹதீஸ் எந்த நூல்லையா இருக்கான்னு நம்ம தேடி பார்ப்போம். இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அதை எடுத்து போவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இவர் சொல்றாரு, எந்த ஹதீஸ் கிதாபுல இருந்தா தானே அவர் சொல்ல முடியும் அப்படின்னு தேடி பார்த்திருக்கணும். அவர் தேடி எல்லாம் பார்க்கவில்லை. அதே நேரத்தில் இன்னொன்னு கவனி, இது முடிஞ்சிருக்கா? இதுக்கு அடுத்த பக்கத்துல அதை தொடர்ச்சியா ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்குது. இன்னொன்னு சொல்றாரு, அது என்ன சொல்றாருன்னா, துஹ்பத்துல் அஹ்வதி பிஷரஹி ஜாமி திருமதி, திருமதியுடைய விரிவுரை நூலாகிய துஹ்பத்துல் அஹ்வதியில் உள்ள மேட்ரு அப்படின்னு ஹதீஸ்லாம் உள்ள இதெல்லாம் ஹதீஸ் 3ஓட முடிஞ்சு வச்சுங்க. ஒண்ணு தொப்பியும் தலப்பாயும் தான் முஸ்லிமுக்கும் முஸ்லிமுக்கும் வித்தியாசங்கிறது, இன்னொன்னு கவசம் போட்டாங்கிறது, இன்னொன்னு இஹ்ராம் நேரத்தில் தொப்பி போடக்கூடாதுன்னு தடுத்தது. இந்த 3 தான் ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. முதல்ல லைஃப் ஆனது, பிந்தின ரெண்டுக்கும் தொப்பிக்கு சம்பந்தம் இல்லை, அது சட்டம் எடுக்க முடியாது. 4வது சொல்றதெல்லாம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் தான். 4வதுல இருந்து வரலாமது அவர் சொன்னார் இவர் சொன்னார், இவர் கய்யிம் பேர் சொன்னாராம். சரி, அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டா அது சொல்றாரு. இந்த வாசகத்துக்கு அர்த்தம், இந்த வாசகத்துக்கு அர்த்தம்
ஹஜரத் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் வாயிலாக தபுரானியில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஜாமிஉ ஸகீர் என்ற கிரந்தத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, நபிகள் அவர்கள் வெள்ளை நிற தொப்பி அணிந்திருந்தார்கள். தூபத்தில் அவர்கள் இருக்கலாம், வெள்ளை நிற தொப்பி அணிந்திருந்தார்கள். அதே ஜாமிஉ ஸகீரில் இப்னு அப்பாஸ் அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, நபிகள் அவர்கள் தலைப்பாகை கீழ் தொப்பி அணிந்தும், தலைப்பாகை இன்றி தொப்பி மட்டும் அணிந்தும், தொப்பியின்றி தலைப்பாகை மட்டும் அணிந்திருந்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டு தொப்பி அணிபவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஜாமிஉ ஸகீர் என்ற புத்தகத்தில் இருப்பதை இப்னு துஹ்பத்துல் அஹ்வதி இருக்காரு எடுத்து சொல்றார். ஒன்னு இப்னுல் கய்யிம் என்பவருடைய சொல்லு, இன்னொன்னு ஜாமிஉ ஸகீர் இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலப்பா இல்லாம தொப்பி மட்டும் அணிஞ்சாங்கன்னு இப்னு கய்யிம் சொல்றார். இப்படி எந்த ஒரு ஹதீஸும் இல்லையா இருக்கணும்? எந்த ஒரு ஹதீஸும் இல்லையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப நான் சொல்றேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி இல்லாம தலப்பா போட்டாங்க, ஏத்துக்கிறீங்களா? நீ எப்படியா சொல்லுவ, உனக்கு எப்படியா தெரியும் கேட்டீங்களா? அதே இவர் ஹதீஸ் தெரிகிற காலத்தில் உள்ளவர் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 700 வருஷத்துக்கு பிந்தி வர்றார். அவர் வந்துட்டு ரசூலுல்லாஹ் தொப்பி இல்லாம தலப்பா மட்டும் போட்டா, தலப்பா இல்லாம தொப்பி மட்டும் அணிஞ்சாங்கன்னு சொல்வதா இருந்தால் அவர் எந்த நூலில் எடுத்தாரோ அந்த நூலை காட்ட வேண்டும். அவர் காட்டவில்லை. நாமும் தேடு தேடு தேடி என்று தேடிவிட்டோம், கிடைக்கவில்லை. கிடைக்கல மட்டுமில்ல, இவர் எந்த துஹ்பத்துல் அஹ்வதி ஆதாரம் காட்டியிருக்கிறாரோ அந்த துஹ்பத்துல் அஹ்வதியிலே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்ன சொல்றாருன்னு கேட்டா, குல்து லம் அகிஃபு அலா ரிவாயத் இப்னு அப்பாஸின் ஹாதிஹி, இந்த இப்னு அப்பாஸ் சொன்னதாக இந்த சொல்லப்படுகிற இந்த செய்தியை நான் எந்த நூலிலும் பார்க்கவில்லை. ஃபலா அத்ரி ஹல் ஹிய சாலிஹத்துன் லில் இஹ்திஜாஜி அம்லா, இது ஆதாரமா எடுக்கத்தக்கதா இல்லையா என்று நமக்கு தெரியாது. நானும் இவர் எந்த நூலை காட்டுறாரோ அவர் கீழே எழுதுறாரு, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க, நானும் தேடி தேடி பார்த்துட்டேன், அப்படி ஒரு ஹதீஸ் என்னால காண முடியலன்னு எழுதியிருக்கிறாரு. அந்த வரி விட்டுட்டாங்க. துஹ்பத்துல் அஹ்வதிங்கிற கிதாபுல கீழே அவர் சொல்றாரு, இப்படி ரசூலுல்லாஹ் போட்டதா சொல்றாங்க, நானும் என்னென்னமோ நூல்கள்லாம் தேடி பார்த்துக்கிட்டேன், அப்படி ஒரு அறிவிப்பாளர் கிடைக்கவே இல்லை, அதனால அதை பத்தி ஆதாரமா எடுத்துக்கொள்வதா இல்லையாங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு முடிச்சிருக்கிறாரு. அது இருட்டடிப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லை பதிவு செய்கிற ஹதீஸ் நூல்ல இருக்கான்னு கேட்டா ஹதீஸ் நூல்ல இல்ல. அதை விட ஒரு சூப்பர் மேட்டர் என்னன்னு கேட்டா, இந்த வாசகத்தில் இருக்காருல்ல, இதுல என்ன இருக்காருன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாவுக்கு கீழே தொப்பி போட்டாங்க, தொப்பி இல்லாமலும் தலப்பா அணிஞ்சாங்க, தலப்பா இல்லாமலும் தொப்பி போட்டாங்க, தொப்பி இல்லாமலும் தலப்பா அணிஞ்சாங்க, யமன் நாட்டு சேர்ந்து தொப்பி அணிந்தார்கள் முடிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்து ஒரு வாசகம் இருக்குது, இவருக்கு ஆதாரமற்ற ஒரு தகவல், இதுக்கு அடுத்து ஒரு வாசகம் இருக்குது, அதை வேணும்னு இருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கிதாபுல எந்த கிதாபை அவர் காட்டுகிறார்களோ அதுல ஒரு வாக்கியம் இருக்கு இதுக்கு அடுத்து, இது தொடர்ந்து. அது என்ன வாக்கியம் தெரியுமா? இதே நூல்ல இதே பாகம் என்ன வாசகம் சொல்றேன்னு அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எல்பசுல் கலாமிச ஜவாத்தில் உருமிதில் ஹர்பி وكان ربما نزع قلنسوته فجعلها سترة بين يديه وهو يصلي. அதுக்கு அடுத்து வருது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலப்பாவுக்கு கீழே தொப்பி அணிந்தார்கள், தலப்பா இல்லாமலும் தொப்பி அணிந்தார்கள், தொப்பி இல்லாமலும் தலப்பா அணிந்தார்கள், யமன் நாட்டு தொப்பி அணிந்தார்கள். சில நேரத்தில் இதை விட்ட வாசம், சில நேரத்தில் தொழும்போது தொப்பியை கட்டி முன்னாடி கொண்டு தொழுவார்கள். அந்த வாசகம் இருக்கு. அதாவது என்ன இருக்குன்னு கேட்டா, போட்டுக்கிற தொப்பி ரேணுக்கு கலத்தி போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் தொழுவார்கள் இருக்கு. அவர் எந்த நூல்ல காட்டுறாரோ அந்த வாசகத்தை அரபியில வாசிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு இருட்டடிப்புகள்லாம் நேர்மானவர்கள் அவங்கெல்லாம். ஒரு செய்தியை பார்க்கிற முதல்ல செய்தி மொத்தத்துக்கு ஆதாரம் இல்லை, இந்த செய்தி மொத்தத்துக்கு நம்ம ஏற்றுக்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டாங்க, தொப்பி சொல்றதுக்கு அது சனது வேணும். எந்த கிதாபுல புகார்ல இருக்கா? இது முஸ்லிம்ல இருக்கா, திருமணம் இருக்கா, ஜாபிர் மாதிரி ஏற்றுக்க முடியுமா? ஹதீஸ் நூல் காட்டணும். இதை நான் ஏற்றுக்கல. இவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இவர்கள் அதையும் சேர்த்து போட்டிருந்தார்களே ஆனால் சாப்டர் ஓவர், டாபிக் ஓவர். என்ன ஓவர்? அது இவங்க எல்லாம் ஓகே. என்ன கருத்துக்கு வரணும்? அந்த வாசகத்தை எப்படி இன்டர்வியூ செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, காண ருப்பமா நசானா கலட்டுவார்கள், கலன் சுவத்தகு தம்முடைய தொப்பியை சில நேரங்களில் காட்டுவார்கள், அழகா சுத்திரத்தன் பைன எதைக்கு தனக்கு முன்னால் தடுப்பாக சுத்தராவா போட்டுக் கொள்வார்கள், பொகுவில் சொல்லி தொழும்போது ரசூலுல்லாஹ். அப்ப தொழிலுக்கு தலைவர்கள் போவாங்க, எல்லாரும் கழுத்து கீழே போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க. இது என்னது? இது என்ன வழங்குது? இப்ப இது மொத்தத்தில் என்ன வழங்குது?
இது ஆதாரமா எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். இப்படி பொறுக்கி எழுதினவரு அடுத்து ஒரு வரி இருக்குதுல்ல, இது மட்டும் தவறி போவாங்க. அதே பாராவுல அடுத்த பாரா இல்ல, இதே பாராவுல அந்த ஒரு வரி தான் கூட இருக்குது. அந்த ஒரு வரியை மட்டும் வேலையை விட்டுட்டு பண்ணா இது ஆராய்ச்சியா? இது நேர்மையா? இது உலமா செய்யற வேலையா? அப்ப உங்களுக்கு சாதகமா உள்ளது மட்டும் எடுத்து எழுதுவீங்க. இது முதல்ல மொத்தத்துக்கு ஆதாரம் இல்ல. நாம என்ன செய்யறோம்னா துருவத்தில் அகதியோ இப்னுல் கையுமுடைய ஜாதுல் மாத ஹதீஸும் கிடையாது. ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டாங்க, போடாம இருந்தாங்க, அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, மொட்டை தாத்தான் குட்டையில விழுந்தாங்கிற மாதிரி சொன்னா ஒத்துக்கிற மாட்டோம். அவன் யாரு, அந்த தாதம் பேரு என்ன, எந்த குட்டையில விழுந்தா அப்படின்னா வந்தா தான் நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விவரம் இல்லாம சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம். ஆனா விவரம் இல்லாம இருக்குது. அந்த விவரம் இல்லாத செய்தியிலேயே தங்களுக்கு சாதகமானதை மட்டும் போட்டு ஒரு பாதி இருட்டலுக்கு என்ன நியாயம்? நீங்கள் ஏற்றுக்கொண்ட துன்பத்தில் அகவதியுடைய கருத்து பிரகாரம் ஒரு பேச்சுக்கு சரிந்து வச்சுக்கிறோம். அப்ப என்ன வழங்குது? தொழுகைக்கு தொப்பிக்கு சம்பந்தம் இல்லைன்னு வழங்குது. தொழுகை காட்டி போட்டு தொழுவணும். தொழும்போது அது வரைக்கும் அறிஞ்சுக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது கழட்டி போட்டாங்கன்னு ஒரு வாசகம் இருக்குது. அதையே மறைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதே துன்பத்துல அவங்க பாகம் பக்கம்லாம் போடல. நான் வேணா துன்பத்துல வரைக்கும் பாகம் பக்கம்லாம் சொல்றேன். துன்பத்துல அவதியில 5வது வால்யூம்ல 393வது பக்கத்துல இந்த வாசகம் இருக்கிறது. அவங்க பக்கம் போடல. அந்த நூல்ல 5வது வால்யூம்ல 393 393ஆம் பக்கத்துல இருக்கிறது. அதுல அவங்க இருட்டடிப்பு செஞ்ச வாசனம் என்னன்னு கேட்டா, ஒரு ருப்பமா நகா கலன்சுவத்தஹு வஜஅலஹா சுத்ரத்தம் பைன யதைஹி வஹு யுஸல்லி. இதான் மேட்டர். துஹபத்துல் அஹ்வதி அவங்க போட்ட கிதாபு தான். அவங்க துஹபத்துல் அஹ்வதின்னு ஒரு கிதாபு போட்டுக்கிறாங்க. அந்த கிதாபுல தான் பாகம் பக்கத்தை சொல்லி நீங்க ஒரு பார்த்த முக்கியமான பார்த்த இருட்டடிப்பு செஞ்சு விட்டு சொல்றீங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டாங்க என்று சொல்வதற்கு இதுல எந்த சனதும் இல்லை. இதை எவரும் ஆதாரமா ஏத்துக்கவே மாட்டாங்க. சரியா போச்சா? இது 13ஆம் பக்கத்துல உள்ள ஆதாரம். 13 முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது 14ஆம் பக்கம். 14ஆம் பக்கத்துல ஒன்னு இருக்கு, ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. அது என்னது? ஹத்தஸனா மஅமர் மூத்தமர் قال سمعت ابي قال رايت 14ஆம் பக்கம் رايت على انس برنسا اصفر من خز. அனஸ் ரலியல்லாஹு அவங்க அர்த்தத்தை படிச்சிருவோம். பட்டு கம்பளி நூலும் கலந்து செய்யப்பட்ட மஞ்சள் நிற தொப்பி ஒன்றை அனஸ் ரலி அவர்கள் அணிந்திருக்க கண்டேன். இதுதான் மூத்தமர் சொல்றாரு. இது புகாரின்னு போட்டிருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி தொப்பி போட்டிருக்காங்க. என்ன தொப்பி? பட்டும் கம்பளியும் கலந்து மஞ்சள் கலரும் மஞ்சளா இருக்குது. பட்டு கம்பளி, பட்டு நூலும் கம்பளி நூலும் கலந்தா குற்றம் கிடையாது. ஒரு நூல் தனிப்பட்டு தான் குற்றம். ஒரு குறுக்க பட்டும் நீள் வாக்குல வேற ஒரு நூல் சேர்ந்து இருந்தால் அது ஆண்களுக்கு என்ன இல்லை, அது கூட தடுக்கப்பட்டது கிடையாது. அது அந்த டாபிக் நம்ம போகல. இதுல ரெண்டும் கலந்து இருக்குது. பட்டும் கம்பளியும் கலந்த ஒரு மஞ்சள் நிற தொப்பியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிந்து கொண்டார்கள் இருக்குது. புகாரின்னு போட்டிருக்கு. இந்த புகாரில பாயிண்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, அனஸ் அணிந்ததா சொல்வது புர்னுஸ். அந்த அரபி வாசம் என்ன வருது? ராயித்து அலா அனஸின் புர்னுசன். அனஸ் புர்னுஸ் 1.5 முறை தொப்பி போட்டிருந்தாரு. புர்னுஸ்னா என்னதான்? இத போல சொல்லணும் புர்னுஸ். சரி, அனஸ் போட்டா மார்க்கமாயிருமா? அனஸ் போட்டாருன்னா போறாம 50 தடவை ஒரு தவிர அப்துல்லா இப்னு புஷ்ருங்கிற ஒரு சஹாபியை பார்த்திருக்கிறேன். அவர் தலப்பாவிய தொப்பி அணிந்து நான் கண்டதே இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்றீங்க? அனஸ்ங்கிற ஒரு சஹாபி. அனஸ் எப்படி சஹாபியா இருக்கிறாரோ அதே மாதிரி அப்துல்லா இப்னு புஷ்ருங்கிற ஒரு சஹாபி. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதையும் கூட நான் ஆதாரத்தோட சொல்றேன். ஆஹாது ஒரு மகானி அப்படிங்கிற நூல்ல ஹதீஸ் நூல் 3வது வால்யூம்ல 46ஆம் பக்கத்துல 1337வது நம்பர் கொண்ட ஹதீஸா இருக்கிறது. சஃப்வான் என்பவர் சொல்றாரு, ராயித்து அப்துல்லா இப்னு புஸ்ரி. அப்துல்லா இப்னு புஸ்ரி என்ற சஹாபியை, அனஸ் எப்படி சஹாபியோ அதே மாதிரி அப்துல்லா இப்னு புஸ்ரி சஹாபி, அவரை நான் பார்த்திருக்கிறேன். அக்ஸர மின் 50 மர்ரா, 50க்கு மேற்பட்ட தடவை. ஒரு தடவை நான் பார்க்கல, 50 தடவைக்கு மேல பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்திருக்காரு, அடுத்த மாசம் பார்த்திருப்பாரு, அடுத்த வருஷம் பார்த்திருப்பாரு. 50 தடவைங்கிறது பல வருடங்களில் நடந்திருக்கும். 50க்கு மேற்பட்ட தடவை பார்த்திருக்கிறேன். லம் அர அலைஹி கலன்சுவத்தன், அவர் தலையில தொப்பியை நான் கண்டதே கிடையாது. ஒல அமாமத்தன், தலைப்பாயும் கண்டதே கிடையாது. லா ஃபீ ஷிதாயின் வலா ஸைஃபின், கோடை காலத்திலேயோ குளிர்காலத்திலேயோ எந்த கட்டத்திலையும், கோடை காலமா இருந்தாலும் சரி குளிர்காலமா இருந்தாலும் சரி எந்த கட்டத்திலையும் அப்துல்லா இப்னு புஸ்ருங்கிற ஒரு சஹாபியை நான் பார்த்தேன். ஒரு தடவை 50 தடவை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் அவர் தொப்பியும் போட்டதில்லை, அவர் தலப்பாவும் போட்டதில்லைன்னு இருக்குது.
அப்ப அதை வச்சுக்கிட்டு நீங்க சட்டம் சொல்லுவீங்களா? அனசு என்ன வருது? அனசு மஞ்சள் தொப்பி போட்டாராம், அதை மோத்தமர் பார்த்தாராம். 50 ரூபாய் வரல, ஒரு தடவை தான். அவங்க 50 ரூபாய் இது ஒரு தடவை பார்த்திருக்கிறாரு. அந்த ஒரு பார்த்த அன்னைக்கு போட்டிருப்பாரு, இன்னும் எத்தனை பேர் போடாம இருந்திருப்பாரு. 50 தடவை திருப்பி பார்க்கும் போதெல்லாம் போடாம காட்சி இருந்தாருன்னு சொன்னா அது அவர் வழக்கம். ஒரு தடவை தொப்பியோட காட்சி இருந்தா வழக்கம்னு சொல்ல இயலாது. இவர் பார்த்த அன்னைக்கு போட்டிருப்பாரு, அடுத்த நாள் காட்டியிருப்பாரு, அப்படி வரும். 50 டயத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? அனசு போட்டாங்கன்னா அதனால என்ன போடுற குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. நாங்களும் குற்றம்னு சொல்லல, நல்லா போட்டுட்டு போ, பாவம் நாங்களும் சொல்லல. அது போடணும்னு சொல்றது எங்க போன ஆதாரம் கிடைச்சு? அதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் வைத்து போட்டு தான் ஆகணும்? இதான் முஸ்லீமுக்கு அடையாளம். மணிமகுடங்களுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறேன். அப்ப இந்த மணிமகுடத்தை அப்துல்லா இப்னு புஸ்ர்லாம் விட்டுறாரா? அப்துல்லா இப்னு புஸ்ருங்கிற சஹாபி வேணும்னு மணிமகுடத்தை கலட்டி வீசி எரிஞ்சிட்டாரா? அந்த அப்துல்லா இப்னு புஸ்ர் இந்த பள்ளியாசலுக்கு போகும்போதெல்லாம் போர்டு வச்சு தடுத்தாங்களா? அவர் சஹாபி தானே. பாயிண்ட் அதான கேட்கணும், ஃபர்ஸ்ட் அது வழங்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? புகாரில இருக்குது, எது இருக்குது? அனசு மஞ்சள் போட்டாங்க, பட்டு நாளையும் கம்பளி நாளையும் போட்டாங்க. புகாரியுடைய ஹதீசுகள் 2 வகை இருக்கிறது. புகாரியுடைய ஹதீஸ் எத்தனை வகை இருக்கு? 2 வகை இருக்கிறது. ஒண்ணு அறிவிப்பாளர்களோட சொல்லக்கூடிய ஹதீஸ், சனதோட. எப்படி சொல்வார் புகாரி? எனக்கு இவர் சொன்னாரு, அவருக்கு அந்த அவர் சொன்னாரு, இந்த அவருக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு இவர் சொன்னாரு, இவருக்கு அபூ ஹுரைரா சொன்னாரு, அபூ ஹுரைராவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வரும். எந்த ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் ஒரு 5 பேர் 6 பேர் தனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் அப்படி சங்கிலி தொடரா பேர்களை சொல்லுவார். இது எனக்கு நானா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, நான் எனக்கு ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிற காலத்தால எனக்கு இந்த ஆள் தான் சொன்னார், இந்த ஆளுக்கு அந்த அவர் தாத்தா சொன்னார், இவருக்கு அவருடைய தாப்பனார் சொன்னார், இவருக்கு அந்த அவர் சொன்னார்னு சொல்லி அபூ ஹுரைரா வரைக்கும் போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிடுவார். இப்படித்தான் புகாரியுடைய ஹதீஸ்கள் இருக்கும். இது ஒரு வகை. அதே புகாரியில அவருக்கு அது ஒரு ஏற்கத்தகாத ஒரு டாபிக்கா இருக்குன்னு வைங்க, அதை என்ன செய்வார்னு கேட்டா எந்த அறிவிப்பாளரும் இல்லாம பாட தலைப்புல சும்மாச்சும் சொல்லுவார். அதுக்கு என்ன இருக்காது, இந்த செய்தி தனக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்ல மாட்டார். அதுல அந்த புகாரியில பதிவு பண்றதுக்கு தகுதி இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னு கேட்டா அது சும்மா தலைப்பா சொல்லுவாரே தவிர அதுக்கு எந்த அறிவிப்பாளர் வரிசையும் சொல்ல மாட்டார். இதுக்கு பேர் தஅலீக்னு சொல்லுவாங்க. புகாரியில இது மாதிரி தஅலீக் என்ற தலைப்புல ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. இந்த அனஸ்ல தொப்பியை பார்த்தேங்கிறார்ல, மோத்தமர் என்பவர் சொல்றார், நான் பார்த்தேன். இந்த மோத்தமர் யார்கிட்ட சொன்னாரு? புகாரி காலத்தில் வாழ்ந்தவர். இந்த மூலதான் இருக்கு. புகாரி என்ன இருக்குன்னு கேட்டா ஹதீஸ் நம்பர்ல இது வராது. ஹதீஸ் நம்பர் எதுக்கு போடுவார் அவரு? அறிவிப்பாளர் பேரோட வருமே, அதுக்கு தான் நம்பர் போட்டுட்டே வருவாரு. இது நம்பரையும் கேட்க மாட்டார். புகாரியுடைய நம்பர் எல்லாம் நானே நம்பர் சொல்லுவேன் உங்களுக்கு. இது நம்பர் வராது. புகாரி கிதாபுல என்ன இருக்காது, ஹெட்டிங் போட்டிருப்பாரு. அனசு மஞ்சள் தொப்பி போட்டத மூத்தமர் பார்த்தாரு. மூத்தமர் பார்த்துட்டு யார்கிட்ட சொன்னாரு? புகாரியா? புகாரி காலத்தில் உள்ளவர் அவரு சொல்லிருக்க முடியாது. அவர் யார்கிட்ட சொன்னாரு? அவர் யார்கிட்ட சொன்னாரு? இது எப்படி புகாரி கிடைச்சு? அந்த வாரம் கிடையாது. இந்த தாலீக் என்பது புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸுடைய தரத்தை பெறாது. புகாரியில் இருக்கும். புகாரியில 2 வகையா, ஒன்னு தாலீகாத்துல் புகாரி என்று சொல்லுவாங்க, இன்னொன்னு முஸ்னதாத், சனதுகளோட சொல்லக்கூடிய ஹதீசுகள். சனதுகளோட சொல்லக்கூடிய ஹதீசுகள் தான் அவர் ஆய்வு பண்ணி சரி என்று முடிவு செய்வது. தலைப்புல அவர் கொண்டு வரக்கூடிய செய்தி, தலைப்புல என்ன செய்வார்னு கேட்டா அபூ ஹுரைரா இப்படி சொன்னார்னு முடிச்சிருவார். அபூ ஹுரைரா சொன்ன இவருக்கு எப்படி தெரியும்? அது சொல்ல மாட்டார். அபூ ஹுரைரா சொன்னார்னு தலைப்பு இருக்கும். அப்ப அந்த ஹதீசுகள் எல்லாம் அது எந்த நூலில் இருக்கோ ஆதாரத்தோட காட்டணும். புகாரிக்கு மோத்தமர் சொன்னாருங்கிற ரெக்கார்டு கிடையாது. அதனால இது புகாரியில தாலீக்குல வர்றத புகாரின்னு மொட்டையா போடக்கூடாது, தப்பு. புகாரி தாலீக்குன்னு சேர்த்து குறிப்பிடணும். ஏன்னா அது அறிவிப்பாளரோட வருதுன்னு மக்கள் நம்புறாங்க. அப்ப இவங்க அதுல ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. புகாரில வருதுன்னு இதுக்கு அறிவிப்பாளர் கிடையாது. அறிவிப்பாளர் இல்லைன்னு சொன்னா சும்மா நான் சொல்ற மாதிரி தான். அதுக்கு ஒரு பெரிய வெயிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் அனசு மஞ்சள் தொப்பி போட்டதுனால சட்டமாகாது. அப்படி வச்சுக்கிட்டா கூட அதை விட மற்றவங்க பல பேரை போடாம இருந்திருக்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. மூணாவது இந்த இதுக்கு சனது கிடையாது. புகாரில உள்ள இந்த ஹதீஸ் இல்ல, சனது கிடையாது, புகாரின்னு போட்டிருக்கிறாங்க, அது தப்பு. அதனால இதுல ஒரு பாயிண்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தது பாருங்க, இதுலயும் முக்கியமானது இந்த புர்னஸுக்கு அர்த்தம் சொன்ன நீல தொப்பிண்டு அவ்வளவு கொடுத்துட்டா. நேர கூறப்பட்ட ஹதீசுகளில் புர்னஸ் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு கொடுத்துட்டார். அது புர்னசு கவன் சுவத்தும் தவியலத்தும் நீளமான தொப்பி என பொருள் செய்யப்பட்டுள்ளது. புரிஞ்சிருக்கா? அப்ப நீளமான தொப்பி தான் புர்னஸ். அப்ப நீல தொப்பி போட்டாலும் பள்ளியாசல் எழுதுனுப்ப. நீ எழுதுறதா இருந்தா அனசு இல்லாம போட்ட இந்த தொப்பி கிடையாது. எந்த தொப்பி போட்டாரு?
நீளத்தப்பி இவ்வளவு நீட்டிட்டு இருக்கணும். தலைக்கு மேல போட்டு என்ன செய்யணும், அப்படியே 2 லிட்டர் கோல இருக்கிற 2 லிட்டர் படி அது தலையில கவுத்துன மாதிரி இருக்கணும். அதான் நீளம். 2 லிட்டர் அளவுக்கூடிய படி இருக்குல்லங்க, அதுக்கு தலையில கவுத்துனா எப்படி இருக்கு, அதுக்கு பேர் தான் புர்னஸ். அட்டையெல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி நீளமா நிக்கும்னு கேட்காதீங்க. அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டா, கார்டுபோர்டு அட்டை எடுத்து அப்படி ரவுண்டா வெட்டி அதுக்கு மேல வெள்ளை துணியை போட்டு செய்வாங்க. வீட்டு மேல நின்றுட்டு இருக்கும். நீளத்தப்பினோன்னு அது எப்படி துணி எப்படி நிக்கும் நீங்க நினைச்சிடக்கூடாது. அது ரவுண்ட் அட்டை இருக்கும். ரவுண்ட் அட்டை இந்த மரக்கால் மாதிரி அட்டையை வெட்டி அதை தலையில கொத்திக்கிறாங்க. அந்த புர்னஸ் அவரு அர்த்தம் போட்டார். அப்ப முதல்ல அனசு போட்டது பெரிய ஆதாரம் கிடையாது. அனசு போட்டது நீங்க சொல்லக்கூடிய தொப்பி இல்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட், அனசு போட்டதுக்கு சனது கிடையாது. அப்படியே போட்டாலும் அது அனுமதின்னு வரும். அதிகபட்சமா என்ன வரும், போட்டுக்க 1.5 முழத்துக்கு வேணாலும் போட்டுக்க, 4.5 முழத்துக்கும் போட, யார் தடுக்க போறா, அவ்வளவுதானே தவிர போட்டுக்கிட்டு வரணும்னு சொல்லுவதற்குள்ள மேட்டராது இல்ல. அதுக்கு அடுத்தது இவ்வளவுதான் இந்த பக்கத்துல. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் சும்மா இவங்களா கருத்துக்கள் இதெல்லாம் நீங்களே பதில் சொல்லிக்கலாம். என்ன சொல்றாங்க, மேற்கூறப்பட்ட ஹதீசுகள் விளக்க உரைகள் அனைத்தையும் ஆய்வு செய்து சட்ட மேதைகளான இமாம்கள் கூறுவதாவது, எந்த சட்ட மேதை எந்த இமாம் என்ன ஆய்வு செஞ்சாங்கன்னு தெரியல, கூறுவதாவது சோம்பலின் காரணமாக தலையை திறந்து கொண்டு கொள்வது மக்ரூஹாகும். தொப்பி அணிவதை அலட்சியமாக கருதி வேண்டுமென்றே தொப்பி அணியாமல் கொள்வது குஃபராக கருதப்படும், இதை நிராகரிப்பாக கருதப்படுமா. அப்ப தொகுதியில் அவதில் ரசூல்லா கல்வி போட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரசூல்லா குஃபரா? அப்துல்லா இப்னு புஷைர் 50 தடவைக்கு மேல தொப்பி போடாம இருந்திருக்காரு, அவர் காபிராப்ப குஃபரா கருதப்படுமா? தொழுவுமல் வேணும் கல்வி போட்டா ரசூல்லா போட்டாங்கன்னு வருதுங்க, இது குஃபரா கருதப்படுமா? சட்ட மேதைகள் சொன்னாங்க. சட்ட மேதைக்கு உடம்பு அது விவகாரம் அதானே. இந்த சட்ட மேதைன்னு சொல்லி தானப்பா நாசமா போயிட்டு இருக்கிறீங்க. அல்லா ரசூல் வாங்க, அல்லா சொல்லட்டும் 1000 தொப்பி போட ரெடி, அல்லாவுடைய ரசூல் சொல்லட்டும் அது பரலன்னு சொல்றதுக்கு நாங்க ரெடி. நீங்க யாரு அதுக்கு சட்டமாக்குறது யாரு? அதான் ஒரு கேள்வி. அடுத்தது இதெல்லாம் என்ன சட்டம் ரத்துல் முக்தார், இதுக்கு என்ன ஆதாரம்? ரத்துல் முக்தார் என்ன, இது சட்ட நூலா? இது உங்க மார்க்கத்தில் அத்தாட்சியான நூலா? தண்ணி அடிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். 10 கிளாஸ் எடுத்தா ஒருத்தருக்கு போதை வரும்னு சொன்னா 9 கிளாஸ் வரைக்கும் ஹலால் எழுதி வச்சுக்கிறாங்க. இதுதான் சட்ட நூல். அந்த கிதாபுல ஒரு ஆதாரம் காட்டுறாரு. சொல்லுங்களா, தொழும்போது நாய் ஒண்ணுச்சுன்னா நாயை தொழும்போது வரட்டலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். இதுல உள்ள விஷயங்களை எல்லாம் மதுரக்கூடிய வண்டவாளம் போட்டுக்கோம்ல, அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுலதான் ஆதாரம் காட்டுறாரு. இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி அது ரத்துல் முக்தார்ல சாப்பிடும் போதும் சிறுநீர் மற்றும் மலம் கழிக்கும் போதும் தொப்பி இல்லாமல் இருக்கும் மக்ரூஹாகும். இதற்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் கிடையாது. இந்த துருள் முக்தார் ரத்துல் 300 வருஷத்துக்கு எழுதின கிதாபுகள்லாம் நாம இதுக்கு வைத்து கொடுக்க தேவையில்லை. 400 வருஷத்துக்கு முன்பு எழுதின கிதாபுகள் ஹதீஸ் இருந்தா சொல்லுங்கிறோம். அடுத்து என்ன தெரியுமா, இது அதாவது இந்த பேஜ்ல அனசு முடிஞ்சிருச்சா, 15ஆம் பேஜ்ல இப்படி ஒரு வாசகத்தை ஆரம்பிச்சு 16ஆம் பக்கத்துல ஒரு அரபி எழுதியிருக்கிறாங்க. 16ஆம் பக்கம் அது என்ன வாசகம் படிக்கிற பாருங்களேன். ஹஜ்ரத் 15ஆம் பக்கத்துடைய கடைசி பாரா, ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய ஆட்சியில் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்ட போது அங்கிருந்த கிறிஸ்தவ அதிகாரிகளிடம் ஓர் ஒப்பந்தம் எழுதி வாங்கினார்கள். அதில் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் வாழ வேண்டும் என்று எழுதப்பட்ட பல நிபந்தனைகளில் இந்த வாசகம் இருந்தான். என்ன வாசகம் தெரியுமா, நாங்கள் முஸ்லிம்களை போன்ற உடைகள் அணிய மாட்டோம், தொப்பி அணிய மாட்டோம், தலைப்பாய் அணிய மாட்டோம், காலணிகள் அணிய மாட்டோம் என்ற நிபந்தனைகளும் எழுதப்பட்டிருந்தன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தை வெற்றி கொண்ட பொழுது அங்க உள்ள கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு சர்ப்பு போட்டு ஒப்பந்தம் வந்தாங்களாம். நாங்க உங்களுக்கு ஜெயிச்சிட்டோம், எங்க நாட்டில் நீங்க இருக்க போறீங்க, எங்க நாட்டில் நீங்க இருக்கிறதா இருந்தா எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, முஸ்லீம்கள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஆடை அணியக்கூடாது, முஸ்லீம்கள் மாதிரி தொப்பி போடக்கூடாது, முஸ்லீம்கள் மாதிரி தலப்பாவை அணியக்கூடாது, முஸ்லீம்கள் மாதிரி செருப்பு அணியக்கூடாது என்ற நிபந்தனையை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து ஆதாரம் இது எங்க இருக்குன்னு கேட்டா, சூரா தௌபா 29ஆம் வசனத்தின் விரிவுரையில் தப்சீர் இப்னு கதீர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதான் அந்த வாசகத்துக்கு அர்த்தம். அதாவது இதுல என்ன ஆதாரங்கள் வர்றாங்கன்னு கேட்டா, முஸ்லீம் தான் தொப்பி போடணும், நசாரா போடக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு போய் அக்ரிமெண்ட் பண்றாரு, எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எங்களை மாதிரி தலப்பா அணியக்கூடாது, எங்களை மாதிரி தொப்பி போடக்கூடாது என்று உமர் சொல்றாங்கன்னு கேட்டா, அப்ப தொப்பி யாருடைய சின்னம்? முஸ்லீமுடைய சின்னம், மற்றவங்களுக்கு கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதிலிருந்து தொப்பி அவசியம் என்று தெரிகிறதுன்றது பாயிண்ட். இதுல பல விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். இதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா, உமர் ரலியல்லாஹு ஒன்னு செஞ்சா அது மார்க்கமா? ஃபர்ஸ்ட் வரணும். உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் சொன்னா அது மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா மார்க்கம். உமர் ரலியல்லாஹு சொன்னா மார்க்கமா? மார்க்கமாகாது, அவங்களுக்கு வகி வராது.
உமர் ரலியல்லாஹு சொன்ன எத்தனை விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தலாக் இருக்கு, தலாக்குன்னா முத்தலாக்குங்கிறார் அவர். ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன இருந்துச்சு? இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, கான தலாக்கு சலாசு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சதரம் மின் கிலாபத்தி அபூபக்கருடைய காலத்திலையும் சதரம் மின் கிலாபத்தி உமருடைய முதல் 2 வருஷமும் 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான். உமர் தான் அதை 3 ஆக்கிவிட்டாரு அப்படின்னு இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது. தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான், 3 தலாக்கு ஆகாது, அவங்க சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் காலத்துல நடைமுறை இருந்துச்சு. உமர் அதை மாத்தினார்னு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா இருக்கும்போது ஏற்றுக்க முடியுமா? இப்படி எத்தனை விஷயங்கள்ல மனிதர்கள்ங்கிற முறையில அவங்களுடைய சிந்தனைகள்ல தவறு வரலாம். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன தெரியுமா? இது அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயம் கிடையாது, உமர் ரலியல்லாஹு சம்பந்தப்படுத்தி வருது ஃபர்ஸ்ட். இரண்டாவது மேட்டர் என்ன தெரியுமா? இந்த இதுல சொல்லப்பட்ட செய்திகள் பொய். முதல்ல உமர் ரலியல்லாஹு செஞ்சாலே மார்க்கமாகாது. உமர் ரலியல்லாஹு செஞ்சாங்களா? இப்னு கஸீர் விரிவுரை போடுறாங்க. இப்னு கஸீர் ஹதீஸ் நூலா, அவரும் இப்னு தைமியாவுடைய மாணவர் தான். இப்னு கையிம் நான் ஏற்கனவே சொன்னேன், அவரும் இப்னு கஸீரும் சக கிளாஸ்மேட் 2 வரும். இப்னு கஸீர்ங்கிறவரும் இப்னு கையிம் என்பவரும் இப்னு தைமியா என்ற அறிஞர்கிட்ட படிச்ச 2 மாணவர்கள். 2 பேர் சமகாலத்தில் ஒரு மாணவரா இருக்கிறாங்க. அதாவது கிளாஸ்மேட் இருக்கீங்களா, 2 பேர் கிளாஸ்மேட் இருந்தீங்களா? அப்ப இப்னு கஸீர் என்பவர் 700க்கு பிந்தினவர். அவர் சொல்றாரு உமர் இப்படி ஒப்பந்தம் பண்ணாங்க. உமர் பண்ண ஒப்பந்தம் 700 வருஷத்துக்கு பிந்தினவர் எப்படி தெரியும்? ஏதாச்சும் ஒரு நூல்ல அவர் எடுத்து காட்டணும், எந்த நூலும் காட்டினவர். இப்னு கஸீர் வந்து இந்த செய்தியை நான் எந்த நூலில் எடுத்தேன் அப்படின்னு காட்டவே இல்லை. ஆனா அவர் காட்டாவிட்டா கூட நாம தேடி எடுத்திருக்கணும். இதை இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு நசாராக்கள்கிட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட ஜெருசலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள்ட்ட எடுத்த அக்ரிமெண்ட் வந்து பைஹக்கில இவர் நூலை இப்னு கஸீர் குறிப்பிடாவிட்டாலும் பைஹக்கில வந்து 9வது வால்யூம்ல 202வது பக்கத்துல ஹதீஸ் நம்பர்ல சொல்வதா இருந்தால் 18497வது ஹதீஸாக பைஹக்கில வந்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் அதுல என்ன வருதுன்னு கேட்டா, சம்பவத்தை முழுசா சொல்ல வந்து ஆட்கள் சரியான பார்க்கணும் இல்லையா? இது அறிவிக்கிறதுல 7வது அறிவிப்பாளர், இது அறிவிக்கிறதுல வரிசையா அறிவிப்பாங்க இல்லையா? அதுல 7வது அறிவிப்பாளராக யஹ்யா பின் உக்பா பின் அபில் ஐசார் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா யஹ்யா பின் உக்பாங்கிறவர் தான் இதை சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிறிஸ்தவர்கள் கண்டிஷன் போட்டாங்க, எங்களை மாதிரி தொப்பி போடக்கூடாது, எங்களை மாதிரி தலப்பா அணியக்கூடாதுன்னு கிறிஸ்தவர் கண்டிஷன் போட்டாங்கன்னு சொல்றார். அந்த சொல்லக்கூடியவர்ல யாருன்னு கேட்டா யஹ்யா பின் உக்பா என்பவர் சொல்றார். இந்த யஹ்யா பின் உக்பாங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே ஆளை பத்தி பைஹக்கி இமாம் அவர்களே 4வது வால்யூம்ல 54ஆம் பக்கத்துல சொல்றாங்க, யஹ்யா பின் உக்பா பின் அபுல் ஐசார் வஹுவ லைஃபுன். இந்த பக்கத்துல அந்த ஹதீஸை போட்டுறாரு. 9வது வால்யூம்ல 202ஆம் பக்கத்துல இந்த ஹதீஸை போட்டுறாரு. ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு சம்பந்தப்பட்ட செய்தியை போடுறாரு. அதுல யஹ்யா பின் உக்பா அறிவிப்பதாக அவர் சொல்றாரு, எந்த விமர்சனமும் பண்ணல. இதே ஆளை பத்தி பைஹக்கி என்ன பண்றாரு, 4வது வால்யூம்ல 54வது பக்கத்துல சொல்றாரு, யஹ்யா பின் உக்பா பின் அபுல் ஐசார் என்பவர் வந்து வஹுவ லைஃபுன், இவர் பலவீனமானவர், இவர் அறிவிப்பை ஏத்துக்கிற கூடாது, வேற இடத்துல சொல்லிடுறாரு, இந்த இடத்துல சொல்லாட்டாலும். அதே மாதிரி புகாரி இமாம் அவர்கள் தாரீகுல் கபீர்ங்கிற நூல்ல 8வது வால்யூம்ல 297ஆம் பக்கத்துல புகாரி இமாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை நிராகரிக்க வேண்டும், இவர் எந்த செய்தியை சொன்னாலும் கொஞ்சம் கூட தகுதியற்றவர், இவர் நம்பகமானவர்கள் அறிவிக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக அறிவிக்கிறவருடைய வேலை முன்கருணால அர்த்தம், நம்பிக்கையான ஆளுக்கு அறிவிக்கிறதுக்கு மாற்றமா ஏற்கனவே அறிவிப்பார், அப்படிப்பட்டவர் அறிவிக்கிறாரு, இவர் முன்கருள் ஹதீஸ், இவரை ஏற்றுக்கிற கூடாதுன்னு புகாரி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஜர்ஹு தாதீல் என்கிற நூல்ல அபு ஹாத்தம் ராஜி அவரும் ஹதீசுகளை சுண்டி பார்க்கக்கூடியவர். இன்னைக்கு அறிவிப்பாளர்களை எடை போடுற நூல்ல ஜர்ஹு தாதீல்ங்கிற நூல் வந்து ரொம்ப முக்கியமான இடத்தில் உள்ள ஒரு நூல். அந்த நூல்ல 9வது வால்யூம்ல 179வது பக்கத்துல இந்த யஹ்யா பின் உக்பா என்பவரை பற்றி சொல்றாங்க. யார் சொல்றா? யஹ்யா பின் முயின். ஹதீஸ்களை வல்லுநர்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 பேர் எடுத்தோம்னா அது ஒரு ஆளா வருவார், யஹ்யா பின் முயின். அவர் சொல்றாரு, யஹ்யா பின் உக்பா லைஸ பிஷைஇன், யஹ்யா பின் உக்பாங்கிறது ஒரு கணக்கே கிடையாது, எதிலும் கேட்கலாங்கிறார். லைஸ பிஷைஇன்னா ஒண்ணும் இல்ல, இவர் ஒண்ணும் கிடையாதுங்கிறார் அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார். அதே மாதிரி வந்து அபு ஹாத்தம் ராசி என்ன சொல்றாங்கன்னா, மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்லாம் விட்டுறணும், ராஹிபுல் ஹதீஸ்,
ஹதீஸ்ல மறந்துடுறவரு, முன்னோட மறந்துட்டு செய்வாரு, அவர் பாட்டு கூட அடிப்பாரு. அதோட மிச்சல் அபு ஹாத்தம் ராஜி கான எஃப்தாயிலுல் ஹதீஸ், ஹதீஸ தயாரிக்கிறவர் இவரு, கேட்டு அறிவிக்க மாட்டாரு, இவரா தயாரிப்பாரா, விட்டு கேட்ட வருகிறார். எத்தனை ஹதீஸ் என்ன அர்த்தம்னா, ஹதீஸ அறிவிக்கிறாருன்னா ஏத்துக்கிறான், அவரா உண்டாக்கி சொல்றவரா இருந்தா இவரா ஒரு கருத்தை நினைச்சுக்குவாரு, உடனே 2-3 பேரை போட்டு ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிடுவார், கால ரசூலுல்லாஹ் போட்டு விட்டுறாரு. இவர் ஹதீஸ தயாரிக்கிறார், விட்டு கேட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் தான் இவர் சொல்றாரு. 50 உலமாக்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியல, இவரு கதையில இருந்துட்டான். உமர் எல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணாங்களாம், சரி உமர் உண்மையில பண்ணிருப்பாங்களா, இப்படி இல்லாம கடுமை இஸ்லாமிய ஆட்சியை உமர் செஞ்சாங்க, நீதிக்கு பேர் போனவர் அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உமருடைய ஆட்சி எங்களை மாதிரி சட்டை போடாத, எங்களை மாதிரி தொப்பி போடாத, எங்களை மாதிரி செருப்பு போடாத தலித்து மக்களை நடத்தினாங்களே, அந்த மாதிரி உமர் கிறிஸ்தவ நடத்தி இருந்தா த 100 நூல்ல அவன் மைக்கேல் ஹார்ட்ங்கிறவன் 50வது இடத்துல அவர் கொண்டு நிப்பாட்டான். யார 1வது இடத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறான். உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்ங்கிற பட்டியல்ல அவரை தூக்கி சிலாகிக்கு நீதி அபூபக்கர் கூட இடம் கொடுக்கல. அவருடைய ஆட்சி குறைந்த 2 வருஷம், அதனால அவருடைய அந்த ஆய்வுக்கு நிறைய தகவல் கிடைக்கல. உமர் ரலியல்லாஹு அவனுடைய வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவன் ஒரு கிறிஸ்தவ அறிஞர், நேர்மையா உமர் தான் நேர்மைங்கிறான். அவன் சொல்றான் உமர் யார் கிறிஸ்தவன் சொல்றான், உமர்னா நேர்மையா உமர். நீங்க வேணா 100 புக் 100 பேர் தமிழ்ல வந்திருக்குது, அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 50வது ஆள் 50-51 நம்பர் இருக்கிறதா கன்ஃபியூஸ் ஆகுது. 50-51 எங்க இருக்குது, உமர் ரலியல்லாஹு அவனை பத்தி சொல்லும் பொழுது நீதிக்கு பேர் பெற்றவங்கிறான். அவரு இப்படி சொல்லியிருப்பாரான்னு உலமாக்கள் யோசிக்க வேணாம். செருப்பு போடாதுன்னு ஒருத்தங்க சொல்லலாமா? பிற சமுதாய மக்கள் மீது நம்ம ஆட்சி பண்ண வந்துட்டோம்னா செருப்பு போடக்கூடாது, தொப்பி போடக்கூடாது, கர்மா போடக்கூடாது, எங்களை மாதிரி சட்டை போடக்கூடாது சொல்லுவானா? அப்ப இவர்கள் தலித்து மக்களை எப்படி இந்த மாதிரி நடத்தினாங்க, அந்த மாதிரி உமர் நடத்தினான்னு சித்தரிக்கிறதுக்காக வேண்டி யாரோ ஒருத்தர் இட்டு கட்டிக்கிட்டாருன்னு பார்த்தவங்க தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த செய்தியில இன்னும் சொல்றேன், அவர் இந்த 1.5 வரி தான் இருக்கிறாரு. 1.5 வரி உண்மையில அந்த ஹதீஸுடைய அளவு இவ்வளவு பெருசு, பொட்டிகளுக்கு நான் எழுதிக்கிறேன், இவ்வளவு பெருசுங்க, 1/2 பக்கத்துக்கு இருக்கிறது. எது அந்த உமர் சம்பந்தப்பட்ட செய்தி, அதனோட சரத்து என்ன தெரியுமா, அதுல அந்த இதோட சேர்த்து வருது, அதெல்லாம் படிச்செல்லாம் பொய் விளங்கணும். எங்களை மாதிரி சட்டை போடக்கூடாது, எங்களை மாதிரி தொப்பி போடக்கூடாது சொல்லிவிட்டு, அதே மாதிரி எங்களுடைய கோயில் சர்ச்சுகள்ல யார் எந்த முஸ்லீம் ராத்திரி பகல் வந்தாலும் சத்திரமா பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க எழுதுவாங்க. எங்க சர்ச்சுகள்ல ராத்திரியா இருந்தாலும் அல்லா நம்ம கனாயிசனா, எங்களுடைய சர்ச்சுகளில் நாங்கள் தடை செய்ய மாட்டோம். ஐ என்கிறஹா அகதுமினல் முஸ்லிமீன ஃபீ லைலின் வ நஹார், ராத்திரிலையோ பகல்லையோ எந்நேரத்தில் வந்துகிட்டு முஸ்லிம்கள் சத்திரத்தை தங்க வந்தாங்கன்னா எங்க சர்ச்சை நாங்க திறந்து விட்டுருவோம் அப்படி உமர் எழுதுவாங்களாம். அங்க வராங்க. அப்படி இருந்தா அந்த மக்கள் இஸ்லாத்தை வென்றெடுத்து முஸ்லீம் மொத்தம் மாறி இருப்பாங்களா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா? உமர் இப்படி செஞ்சிருப்பாரா? நேர்மைக்கு பேர்பட்டவர் இப்படி எழுதுவாங்களாம். அது தொடர்ச்சி அவ்வளவு இருக்கு. அதே மாதிரி அபுவாபஹா லில் மார்ரத்தி வபுன சபீல், நடைபாதையில் உள்ளவங்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் நாங்க அதை சத்திரமா பயன்படுத்திக்கிறோம், சர்ச்சை சத்திரமாக்கிடுவோம். அதே மாதிரி எங்களை கடந்து எந்த முஸ்லீம் கடந்து போனாலும் அவரை 3 நாள் தங்க வைத்து நாங்கள் கண்டிப்பா சோறு கொடுப்போம். அவர் முஸ்லீம் ஒருத்தன் கடந்து போனான்னா நாங்க கிறிஸ்தவர்களாக நாங்க என்ன செய்வோம், 3 நாளைக்கு அவனை கூப்பிட்டு தங்க வச்சு சோறு போடுறோம், நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்கெல்லாம் கண்டிஷன் உமர் போட்டாங்க. அப்படி வருது பாருங்க, நன்சில மம்மர்ரபினா மினல் முஸ்லிமீன சலாஹத் ஐயாமின் ஒரு துறைமுகம், 3 நாட்களுக்கு எங்களை கடந்து செல்கிற எந்த முஸ்லீமையும் எங்கள் வீட்டில் தங்க வைத்து அவருக்கு 3 நாள் உணவு கொடுப்போம், இந்த கண்டிஷனை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லி உமர் கேட்டாங்களாம். அதுல இந்த விஷயம் தான் வருது. இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களான்னு பாருங்க. அதே மாதிரி அது பரவாயில்லை, வலாமும் அல்லிமா அவுலாதுனல் குர்ஆன், எந்த பிள்ளைங்களுக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் குர்ஆனை கொண்டு போற இஸ்லாத்தினுடைய வேலை, அவன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறான்னு உமர் சொன்னாராம். குர்ஆன் எங்களுக்கு மட்டும் உள்ளது, உன் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து தொலைச்சு போடுவேன், இது ஒத்துக்கிறியான்னு உமர் சொன்னாராம். எங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக்கிற மாட்டோம்னு சொன்னாதான் உன்னை எங்க நாட்டில் இருக்க வைக்குவோம் அப்படின்னு சொல்லி குர்ஆனை மற்றவங்க முஸ்லீமை தவிர யாரும் படிக்க கூடாது உமர் உத்தரவு போட்டாருன்னு வருது. இப்படி போட்டிருக்காரு செஞ்சு பாருங்க. அதே மாதிரி வக்கிரல் முஸ்லிமீன, முஸ்லீம்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம், எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த கேட்டா நக்கூமலகும் மஜாலிசனா இன் அராது துனுசன், நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது முஸ்லீம் யாராச்சும் வந்தா எந்திரிச்சு அவர் உட்கார வச்சிருவோம். இதுக்கு வந்துட்டேன்னு சொன்னார் உமர். நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்க வருவோம், முஸ்லீம் யாராச்சும் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும், உங்க சீட்டை கொடுத்துட்டு எங்களுக்கு வந்துடணும். இப்படி உமர் கேட்டாலும் அவங்க சரி சொல்லி கொடுத்தாங்களாம். இது ஒண்ணு. அதே மாதிரி என்ன செய்யறது, நாங்க அரபியில பேச மாட்டோம், அரபி பேச மாட்டாங்களாம். மோதிரத்தில் அரபியில முத்திரை ஒத்திக்கிற மாட்டோம்,
மோதிரத்துல முத்திர சீல் குத்துவாங்கல்ல பேரு, அரபு மொழியில குத்திக்கிற மாட்டோம். அதே மாதிரி குதிரையில ஏறும்போது இந்த சேனம் இருக்குல்ல, சேனம் போட்டா குதிரையில போக முடியுமா? இந்த நம்ம நாட்டுல தொத்தல் குதிரையில போகலாம், அரபு நாட்டு குதிரையில பிறகு தள்ளிடும். சேனம்னா அந்த கால்லாம் வச்சிருக்கலாம், அந்த செட்டப் எல்லாம் பண்ணி அந்த கிரிப் இருந்தா தான் குதிரையில உட்கார முடியும். அவங்களுக்கு அந்த சேனப்பு ஏறி குதிரையில போக கூடாது. இப்படிலாம் உமர் சொன்னார்னு வருது. இந்த செய்திகள்லாம் அப்படி இவ்வளவு முத்த விஷயங்கள் வருதுங்க. இதையெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு உமருக்கு எந்த சம்பந்தம் இல்லை, பார்த்தவனே தெரியுது. சரி, அறிவிப்பாளரா சரியா இருக்கணுமா இல்லையா? அறிவிப்பாளரை பத்தி பேசணும்னு சொன்னா இவர் சரியில்லை ஜரகத்தாதியில் இருக்கிறது. யோபாவுல் மத்ரூக் இந்த இப்னு ஜௌசி அவர்கள் நூலில் இருக்கிறாங்க. அதாவது பலவீனர்களும் தூக்கி எறியப்படக்கூடியவர்களும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அதுல இடம் பெற வேண்டிய ஆட்களை எல்லாம் குறிப்பிடுறாரு. அதுல இந்த யஹ்யா பின் உக்பா என்பவர் எழுதுறார். எந்த அளவுக்கு எழுதுறாருன்னு கேட்டா, எருமி மௌலுஆத்தியனில் அஸ்பாத், நல்ல ஆட்க பேரை பயன்படுத்தி இட்டுக்கட்டவைகளை எல்லாம் இவர் அறிவிப்பாரு. லா யஜூஸுல் இஹ்திஜாஜு பிஹி பிஹால், ஒரு நேரத்திலும் இவர் சொல்வதை ஆதாரமா ஏத்துக்கிற கூடாது. டேஞ்சரான ஆள் இந்த இட்டுக்கட்டு சொல்றாரு அப்படின்னு இந்த செய்தியை பார்த்தா இட்டுக்கட்டு நல்லா விளங்குது. உமர் பேரை டேமேஜ் ஆகுறதுக்காகத்தான் இந்த ஆளு இட்டுக்கட்டு சொல்லிருக்காரு நமக்கு விளங்குது. அது இப்னு ஜௌசி லோபா மத்ரூக் என்ன சொல்றாரா, அதே மாதிரி அபூ ஸரா தாரகுத்னி எல்லாம் சொல்றாங்க லாயிஃப்ங்கறாங்க. இதுவும் அந்த இப்னு ஜௌசி தான் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி மீசானுல் இஹ்திதாதுங்கிற நூல்ல இப்னு ஹஜர் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இட்டுக்கற்றவர்னு சொல்றாங்க, லைசபி செய்யுங்கிறாங்க, முன்குரல் ஹதீஸ்ங்கறாங்க, லைசபி ஹக்கத்தின் நம்பிக்கையான ஆள் இல்லைங்கிறாங்க, கஸ்ஸாபுன் ஹதீஸுன் அதுவுல்லா கடுமார்த்த இப்னு மீன் சொல்றாரு, கஸ்ஸாபுன் பெரும் பொய்யன், ஹதீஸுன் மகா கெட்டவன், அது உள்ள அல்லாஹ்வுக்கு எழுதினேன். இந்த யஹ்யா பின் உக்பாங்கிறவன் இஸ்லாத்தின் பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டி நல்ல ஆட்களெல்லாம் டேமேஜ் பண்ற மாதிரி அறிவிப்பாண்டாள். நல்லவங்க தண்ணி அடிச்ச மாதிரி, நல்லவங்க தொழுவாத மாதிரி, நல்லவங்க அக்கிரமம் பண்ண மாதிரி அறிவிச்சு அந்த உமர் அபூபக்கர் பேரை டேமேஜ் பண்ற வேலையை செஞ்சாலு யஹ்யா பின் உக்பாங்கிறவன் சொல்லி எவ்வளவு கடும் வார்த்தைன்னு பாருங்க. கஸ்ஸாவு பெரும் பொய்யன். இந்த மாதிரியான விமர்சனங்கள் யாருக்கும் வராது. பலவீனமானவர், நினைவாற்றல் குறைஞ்சவர் இப்படி சொல்லுவாங்க. இந்த ஆளை பத்தி இப்னு முஸ்லிம் சொல்றாரு, கஸ்ஸாபு ஹபீஸ், அது உள்ள அல்லாஹ்வுக்கு எதிரி. அல்லாஹ்வுக்கு எதிரிங்கிற ஒருத்தர் அறிவிச்சதே ஆதாரம். அல்லாஹ்வுக்கு எதிரி என்று யாரை பத்தி விமர்சனம் பண்ணி இருக்கிறார்களோ அவன் அறிவிக்கிற ஒரு செய்தியை இவர்கள் ஆதாரமா காட்டி உமரையும் டேமேஜ் பண்ணி இல்லாத ஒண்ணு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஒரு காட்டு மிராண்டி மார்க்கமா காட்டுறதுக்கு இதை எழுதியிருக்கிறார் மெனக்கெட்டு. அவர் சொல்றாரா, அதே மாதிரி லிசானுல் மீசான்லயும் இதே மாதிரி சாலிஹ் இப்னு ஜஸ்ஸாங்கிறவர்ல இருந்து அபூதாவூத் இமாம் சொல்றாங்க லைஸபி செய்யுங்கிறாங்க. சாஜி, உகைலி, இப்னு சாஹின், இப்னு ஜாரூத் எல்லாருமே இவர் பலவீனர்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல் காமிலு ஃபி ரோபாய் ரிஜால்ங்கிற நூல்லையும் இவரை பத்தி கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது. உகைலி அவர்கள் ரோபாவுல் உகைலின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ஹதீஸ் ஆய்வு செய்வதற்கு எழுதப்பட்ட எல்லா நூல்களையும் இந்த ஆசாமிய யஹ்யா பின் உக்பா என்ற ஆசாமிய பொய்யன், பித்தலாட்டக்காரன், இட்டு கட்டுறவன், இல்லாத பொல்லா சொல்றவன், கணக்குல வராதவன், பலவீனமானவன், உங்களை முன்கருளையும் நிராகரிக்கப்படுறவன் எல்லாம் எழுதுறாங்க. இவ்வளவு டேஞ்சரான ஒரு ஆளு இத சொல்றாரு. இப்னு கதீர் இருக்குதான், அதுல முக்கியமானலாம் வெட்டிவிட்டு இந்த வாசகத்தை மட்டும் போட்டு எங்களை மாதிரி நீங்கள் தொப்பி போடக்கூடாது, எங்களை மாதிரி தலப்பா போடக்கூடாதுன்னு உமர் சொன்னார்கள். இதுல என்ன தெரிகிறது, தொப்பி முஸ்லிமுக்கு உள்ளது, நசாராக்கு உள்ளது இல்ல, இதுல இருந்து தெரியவில்லையான்னு எழுதிக்கிறார் பாயிண்ட். இந்த இவரோட லட்சணம் தெரிஞ்சு வச்சா அடுத்து என்ன, மற்றொரு ஹதீஸை கவனியுங்கள் அப்படின்னு கூட எழுதிக்கிறார். அதே 16ஆம் பக்கத்துல, இது 15ல உள்ளதுக்கு அப்புறம் 16ஆம் பக்கத்துல மற்றொரு ஹதீஸை கவனியுங்கள். மற்றொரு ஹதீஸ் என்ன தெரியுமா, அந்த அரபிய போட்டார், அரபி தமிழ் அப்பட்ட அர்த்தம் இதுக்கு தமிழுங்க இருக்கு 17ல. ஜிஹாதில் உயிரிழந்த ஷஹீதுகள் 4 வகையினர். முதலாமவர் உறுதி படைத்த ஈமான் உள்ளவர். அவர் அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி போர்க்களத்தில் எதிரியை சந்தித்தார். அவர் அங்கு எதிரிகளால் ஷஹீதாக்கப்பட்டார். சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள இவரை மற்ற மனிதர்கள் பார்க்கும்போது இப்படி பார்ப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்தார்கள். அவர்கள் தொப்பி கீழே விழுந்து விட்டது. அது உமருடைய தொப்பியா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பியா என எனக்கு தெரியவில்லை என்று அறிவிப்பாளர்கள் ஒருவர் கூறுகிறார் அப்படின்னு போட்டு திருமதி போட்டுக்கிறாங்க. இப்ப ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அவங்க போட்டிருக்கிறாங்க 1695. நம்முடைய எடிஷன்ல 1644 டிஃபரெண்ட் வரும். 2 எடிஷன் ஒரு நம்பர் எண்ணிருப்பாங்க. 1644, இன்னும் சில எடிஷன்ல 1695 இருக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதுகள் கிடைக்கிற அந்தஸ்து சொன்னாங்களாம். அவங்க ரொம்ப உயரமா இருப்பாங்க, எந்த அளவுக்கு உயரமா இருப்பான்னு அண்ணாந்து பாக்குறாங்க. அண்ணாந்து மொத்தம் தொப்பிக்கீழ விழுந்துருச்சான். தொப்பிக்கீழ ரசூலுல்லாஹ்வுடைய தொப்பி விழுந்துருச்சு.
அதை சொல்லும் போது அந்த அரபி வாசகமா அவர் எழுதுறாரு, தொப்பி விழுந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ உமர் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொன்னாங்க என்ற ஹதீஸை யார் அறிவிக்கிறார்? உமர் அறிவிக்கிறார். உமர் பேர்ல அடுத்தால் வருது. இப்ப கடைசியா உள்ள அறிவிப்பாளர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவருடைய தொப்பி விழுந்தது என்ற அந்த வாசகம் ரசூலுல்லாஹ்வுடைய தொப்பி விழுந்தது என்பதை சொல்கிறதா, அதை உமர் தொப்பி போட்டிருந்து இப்படி பார்ப்பார்கள் தலையை தூக்கி அப்ப அது கீழே விழுந்துருச்சான்னு எனக்கு தெரியலங்கிறார். இதுலயே ரசூலுல்லாஹ் தொப்பியா உமர் தொப்பியான்னு இது நானா சொல்லல, அவர் மொழி இருக்கும்போது இருக்குது. எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தலையை எடுத்து அண்ணாந்து பார்த்தார்கள், அவர்கள் தொப்பி கீழே இறங்கி விட்டது. அது உமருடைய தொப்பியா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பியா என எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அறிவிப்பாளர் ஒருவர் சொல்லுகிறார். அவர் மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு ஹதீஸ்ல சொர்க்கவாசல் கிடைக்கிற நிலையை சொல்லும் பொழுது உயரத்தில் இருக்கிற நம்ம அண்ணாந்து பார்ப்போம்ல, அவ்வளவு உயரத்தில் இருப்பாங்க அப்படின்னு தலையை தூக்கின உடனே தொப்பி கீழே விழுந்தது. இதை ரசூலுல்லாஹ் அப்படி தூக்கி காட்டி விழுந்துச்சா அல்ல உமர் இதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி காட்டுறாருல இப்படி ரசூலுல்லாஹ் தூக்குனாங்க. அப்ப அவர் தொப்பி விழுந்துச்சா அது எனக்கு தெரியல. 4-5 அறிவிப்பாளர் கடந்த உடனே கடைசி உள்ள அறிவிப்பாளருக்கு இந்த மாதிரி தெரியல, அது ரசூலுல்லாஹ்வுடைய தொப்பியா உமர் தொப்பியான்னு தெரியலங்கிறார். இதுதான் தொப்பிக்கு உள்ள ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி ஒரு தொப்பியை சொல்றதா இருந்தா ஒரு ஹதீஸ் தான் சொல்லலாம், வேற எந்த ஒரு ஹதீஸ்லயும் வராது. இவரையும் கவனிக்கணும். இப்படி அண்ணாந்து பார்த்து கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா 1.5 மாதம் தான் இருக்கணும். நானும் அண்ணாந்து பார்க்கிற கீழே விழுவா எப்ப விழுவும்? அதனால அட்டைகளை செய்யப்பட்டு இப்படி உயரமா இருந்தா வெயிட்டு தாங்க விழுந்துடும். இதெல்லாம் இல்லை, அண்ணாந்து பார்த்து விழுவுமா? எவ்வளவு அண்ணாந்து பார்த்தா விழுவாது. அண்ணாந்து பார்த்து காத்து கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா அது என்னவா இருக்கணும்? 1.5 மூலமா இருந்தா அண்ணாதான் வெயிட் தாங்கிடுமா? அவங்க வெயிட் கூடி போயிடும், கலந்து விழுந்துடும் வைங்களேன். சரி அதை விட்டுருவோம். விழுந்துச்சுன்னு இருக்குது. திருமதியில இருந்த உடனே இதை அறிவிச்சிடறதா? அறிவிக்க கூடாது. ஏன்னு கேட்டா திருமதியில உள்ளதுல அதுல கொஞ்சம் குறைச்சுதான் அவங்க சொல்றாங்க. இவ்வளவோட திருமதியில இல்ல, இன்னும் ஒண்ணு இருக்கிறது. என்ன ஒண்ணு இருக்குன்னு கேட்டா, கால் அபு ஈசா திருமதியாக நான் சொல்கிறேன், ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் கரீபுன், இது ஒரே ஒருவர் வழியாக அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். லா நஅரிஃபுஹு இல்லா மின் ஹதீஸ் அத்தா இப்னு தீனார், அத்தா இப்னு தீனார் என்பவர் வழியாகத்தான் இது வழியாக தவிர வேறு வழியில் நான் என்ன செய்யல, கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு முடிச்சிடுறார். அதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்து இதனுடைய அறிவிப்பாளர் பட்டியல திருமதியில் உள்ள வாசிக்கிற பாருங்க. ஹத்தஸனா குதைபா, எனக்கு குதைபா சொன்னார். ஹத்தஸனா இப்னு லஹியா, எனக்கு இப்னு லஹியா சொன்னார் என்று குதைபா சொன்னார். அன் அத்தா இப்னு தீனார், அவருக்கு அத்தா இப்னு தீனார் என்பவர் சொன்னார். அன் அபு யஸீத் ஹவுலானி, அவர் அபு யஸீத் ஹவுலானிங்கிறவர் அவருக்கு சொன்னார். அன்னபு சமிய புலாலா பின் உபைத், அவர் புலாலா பின் உபைத் கேட்டார்னு வரும்போது அப்புறம் சமயத் உமர் இப்னு கத்தாப், அவர் உமர்கிட்ட கேட்டா சொல்றது 6 பேர் வர்றாங்க. இதுல 2வது வரக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா இப்னு லஹியான்னு ஒருத்தர் வர்றாரு. திருமதி குத்தைபாங்கிறவர்கிட்ட கேட்கிறாரு, குத்தைபா என்பவர் இப்னு லஹியா என்பவர்கிட்ட கேட்டார்னு வருது. இந்த இப்னு லஹியா யாரு? ஒவ்வொருவரும் மற்ற குத்தைபாலாம் நல்லா இருக்கு, அவங்களெல்லாம் விமர்சிக்க தேவையில்லை. இந்த குத்தைபா யாரிடத்தில் கேட்டார்னு சொல்லப்படுற அந்த இப்னு லஹியா பொறுத்த வரைக்கும் அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அவரு அதாவது கஸ்புல் ஹதீஸ்ங்கிற ஒரு நூல்ல, அது அறிவிப்பாளர்களை இடப்படக்கூடிய நூலு, ஒல் அமலு அலா தல்ஈத் ஹதீஸிஹி, இவருடைய ஹதீஸை பலவீனமாக்குவதுதான் அறிஞர்களுடைய முடிவு. அதுக்கப்புறம் ஃபரைதுஹு கான யுதல்லிஸு அன் அக்வாமின் லுஅஃபா அலா அக்வாமின் ரஆஹும் இப்னு லஹியா சிகார், நம்பகமானவர்கள் என்று அவர் நினைத்த சில ஆட்கள் வழியாக இப்னு லஹியா அறிவிக்கிறாரே, அவர்கள் எல்லாம் பலவீனமானவர்களா இருக்கிறாங்க. பலவீனமான ஆட்களை நம்பகமானவர் நினைத்துக் கொண்டு இவர் அறிவிப்பாரு அப்படின்னு இவரை பற்றியான ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதே மாதிரி இவர் நல்ல அறிஞர். இவர் எழுத்து வடிவில் நிறைய புக் வச்சிருந்திருக்காரு. புகாரி இமாம் சொல்றாங்க இவருடைய புக்கு எரிஞ்சு போச்சு, குறிப்பு இல்லாம போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னடா நினைவாற்றல் அறிவிக்காரு. புக்கு யார் ஒருத்தன் எழுத்து வடிவத்தை நம்பி கொண்டிருந்தானோ அவன் இழந்துட்டான்னு சொன்னா உன்னோட கொண்டு சொல்லுவான். மனப்பாடத்திலேயே நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அது கரெக்டா இருப்பான். இதான் நான் எழுதினா நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன். இது தொலைஞ்சு போச்சுன்னு வைங்க, வரும்போது பேப்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன், இங்க உலகத்தான் செய்யும். ஏன்னா நான் இது பேப்பரை எடுக்காம வந்தா மனசுல பதிய வச்சுட்டு வருவேன். இதை பேப்பர்லாம் எடுக்கிறோம் போது நான் மனசுல பதிய வைக்காம வருவேன். இவருடைய புக்கு எரிஞ்சு போன உடனே நிறைய ஒண்ணு சொல்லாரு. ஆள் நல்லவர் தான்,
அவருக்கு ரெஃபரன்ஸுக்கு சான்று இல்லாம போனவன ஒண்ணுங்களுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கசுர ஆண்கள் மனாக்கி முன்கரான நிறைய ஹதீசுகள் இவற்றில் அதிகமா வந்திருக்கிறது. இஸ்தலத்தி ஆசிரியர் உமரிக்கு கடைசி காலத்துல மூளை சேஞ்ச் ஆகலாம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தபகாத்துல் முதல்லிசிங்கிற நூல்ல இருக்கிறது. அதே மாதிரி காசிதுங்கிற நூல்ல வந்து என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றாருன்னா அல்ல அமலு அல்லா தொலைக்கு ஹதீதி இவருடைய ஹதீஸ பலவீனமானதை ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. யஹ்யா பின் சயீத் வந்து காணலாயராக செய்ய யஹ்யா பின் சயீத்ங்கிறவங்க இவர் ஒரு கணக்கில் எடுத்துக்க கூடாதுங்கிறாங்க அப்படின்னு இவரை குறை சொன்ன நூல்களை பண்ணி சொல்றாங்க. துவாபாவுல் கபீர்ங்கிற நூல்ல 2வது வால்யூம்ல 293 பக்கம் இவர் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய நூல்கள். கஸ்புல் ஹதீஸ்ல 1வது வால்யூம்ல 160 பக்கம். அல் மஜ்ரூஹீன் அதாவது குறை கூறப்பட்டவர்கள் அப்படிங்கிற நூல்ல 2வது வால்யூம்ல 11 பக்கம். தபகாத்துல் முதல்லிசீன் அப்படிங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 54 பக்கம். காசிங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 590 பக்கம். புகாரி இமாமுடைய தாரிகுல் கபீர்ல 5வது வால்யூம்ல 182 பக்கம். நசை இமாம் அவர்களுடைய பலவீனமானவர்கள் என்ற பட்டியல்ல ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த பட்டியல்ல 1வது வால்யூம்ல 64 பக்கம். அதே மாதிரி காமில் பலவீனர்களுடைய முழு விவரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல 4வது வால்யூம்ல 144 பக்கம். இவ்வளவு நூல்கள்லையும் இவர் மறதியானவர், உத்தரிக்கக்கூடியவர், இட்டுக்கற்றவர் விமர்சனம் இருக்குது. இப்படியான விமர்சனத்துக்கு ஆளானவர் தான் இந்த ஹதீஸ். விழுந்தது ரசூலுல்லாஹ் தொப்பியா உமர் தொப்பியாங்கிற ஹதீஸ் அறிவிக்கிறாரு. ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிவிடுறாங்க. அது போக அபூ யஸீதுல் ஹவுலானின்னு ஒரு துறையில் வர்றாரு இதே ஹதீஸ்ல. அவர் யாருன்னு கேட்டா அவருக்கு எந்த மஜ்ஹூலும் தக்ரீபு தஹரீபுல ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் அவர் ஒரு மஜ்ஹூல் யாருன்னு தெரியாதவருங்கிறாங்க. அப்ப 2 ஆட்கள் வழியா அறிவிக்கப்படுகிறது, 2மே சரியில்லாத ஆட்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். முடிஞ்சு வச்சா அடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்க, மற்றொரு ஹதீஸ் நிலைமை. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்ல. சரி, அப்படியே உங்களுக்கு செஞ்சோம்னா அதுல எப்படி சுண்ணத்துன்னு வரும், அணிஞ்சிக்கலான்னு வரும். அதிகபட்சம் போனான்னு அணிஞ்சிக்கலான்னு வரும். அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு அதாவது 17ஆம் பக்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க, ரொம்ப 25 பக்கம் குழம்ப வேண்டிய இதுக்கப்புறம் அதிசயம் வராது. அதுக்கப்புறம் அவன் சொந்த கருத்தா வரும், அதனால கவலைப்படாது. 17ஆம் பக்கத்துல என்ன பண்ணிருக்காரு கேட்டா அனிபன் மசூதின் அணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு திருமதியில அபுவாபுல் லிபாஸ் ஆடைகள் என்ற பாடத்தில் உள்ள ஹதீஸ் அதை தமிழ் மட்டும் படிக்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய ரப்பிடத்தில் இறைவனிடத்தில் இறைவன் சினாய் மலையில் வசனித்த போது கம்பளியினாலான போர்வை, ஜுப்பா, தொப்பி, கால் சட்டை, பேண்ட் ஆகியவற்றை அணிந்திருந்தார்கள். அவர்களின் காலணிகள் செருப்புகள் இறந்த கழுதை செத்த கழுதை தோலினால் செய்யப்பட்டிருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவிப்பர் இப்னு மஸ்ஊத். அதாவது மூசா நபி அவங்க அல்லாஹ்ட்ட பேசும் பொழுது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா செத்த கழுதை தோல்ல செஞ்ச செருப்பு. அல்லாஹ் தூய்மையான நேரத்தில் போய் பேசுறாரு பாருங்க. செத்த கழுதை தோல்ல செஞ்ச செருப்பா, அதுக்கப்புறம் வந்து பேண்ட் கால் சட்டை, அதுக்கப்புறம் தொப்பி, ஜுப்பா, மேல ஒரு கோலம். இந்த கோலத்தெல்லாம் செஞ்சாங்க சந்திச்சாங்க. அப்ப அல்லாஹ்வை பார்க்க போகும்போது தொப்பி போட்டு போனால் என்ன விளங்குகிறது, மூசா நபி அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ்ட்ட உரையாட அல்லாஹ் உரையாட போகும்பொழுது தொப்பி போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இது என்ன, இதனுடைய மேட்ரு என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா மூசா நபி இது திருமதி வேலை போட்டிருக்கு, இதுலயும் வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்கிறாங்க. திருமதியில வந்து இது டேஞ்சரான செய்தி அவரை எழுதுறாரு. திருமதியில எந்த திருமதியில காட்டுறாங்களோ 1656 திருமதியில நம்பர் போடல இதுல போட்டுக்கிறாங்க. அதாவது 1788 போட்டுக்கிறாங்க. நம்ம எடிஷன்ல வந்து 1656 ரெண்டு பேரும் மேட்டர் தான். என்ன சொல்றாருன்னு கேட்டா சமயத்து முகமதன் யகூல் முகமது புகாரி இமாம் கூட நான் தெரிவித்து இருக்கிறேன். திருமதி சொல்றார், இந்த ஹதீஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருமதி இமாமுடைய ஆசிரியர் தான் புகாரி. புகாரிங்கிறவர் திருமதி இமாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உஸ்தாத் தான் புகாரி. திருமதி சொல்றாரு சமயத்து முகமதன் யகூல் புகாரி இமாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஹுமைத் இப்னு அலி அல் அரஜ் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹுமைத் இப்னு அலி அல் அரஜ் என்பவர் வந்து முன்கரு ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்கள் நிராகரிக்க வேண்டும், இவர் சரியான ஆள் இல்லை
அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, புகாரி இமாம் சொன்னதாக திருமதியில போட்டுறாரு. அதிச பதிவு பண்ணிட்டு இது சரியில்லை, இது ஆளு சொல்ற ஆள் சரியான ஆள் கிடையாது. அப்ப அதையும் சேர்த்து 50 உலமாக்கள் 60 உலமாக்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கல்ல. அப்ப இந்த பாதி இரண்டு செய்யறாங்க, வேறு பண்றாங்க. எல்லாத்துலயும் பாதி பாதி. திருமதி ஹதீஸ்ல முதல் ஒரு பாதியை விட்டாங்க, உமரில் அறிவிப்புல பாதியை விட்டாங்க, சுஹ்பத்துல் அஹ்வதி நூல்ல எடுத்துக்காட்டும் ரசூலா தொப்பி போட்டாங்க, தலப்பா போட்டாங்க, ரெண்டும் போட்டாங்க, ரெண்டும் போடல அப்படின்னு வரும்பொழுது கலட்டி வச்சு சொல்றாங்கிறது திருப்பி செஞ்சாங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருட்டடிப்பு செஞ்சுட்டு போவதற்கு பேர் ஆராய்ச்சி கிடையாது. அது தேவையான பாயிண்ட் வேணும் எடுத்து செய்யறாங்க. சம்பந்தப்படாத விஷயத்தை எடுத்து செய்யல. இந்த ஹதீஸை பற்றிய விமர்சனத்தை தான் என்ன பண்றாங்க, இருட்டடிப்பு செய்யறாங்க. இது சரியில்லை. அதே மாதிரி அதாவது இதனுடைய விரிவுரை நூல் திருமதி தூபத்துல் அஹ்வதியில என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் பலவீனமானவர் சொல்றாங்க. அதே மாதிரி சதுவுக்கும் இத்தலத்தவி ஆசிரியை கடைசி காலத்தில் ஒரு மூலகுலையும் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடியவர் தான் இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கிறாரு. திருமதியை ஏற்றுக்கொள்ளல. இதுவும் சரியில்லை. மூசா நபி சொல்லி போட்டதுக்கு ஆதாரம் இல்லை. அப்படி இருந்தா கூட முந்தின உம்மத்துகளுக்கு உள்ள நமக்கு சட்டமாகுமா? மூசா நபி போட்டா நம்ம போடணும் சட்டமாகுமா? போட சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அதான் கேள்வி. அப்ப மூசா நபி போடுறத வச்சுட்டு நீங்க ஆதாரம் காட்டினா, அப்ப செத்த கழுதை தோல்ல செருப்பு போட்டு போற சுமத்துன்னு எழுதுங்க. செத்த கழுதை தோலில் செருப்பு போடாதவர்கள் யாரும் வரக்கூடாது. 5 விஷயங்கள் இல்ல. மூசா நபி தொப்பி மட்டும் போடல, என்ன பண்ணும்? அடுத்து மூசா நபி விஷயத்துல சொல்லும்போது 5 விஷயம் வருது. அவங்க சொல்லும் போது என்ன வருதுன்னு கேட்டா, போடுற ஜிப்பா, குப்பி, கால் சட்டை, செத்த கழுதையில செஞ்சு செருப்பு, செத்த கழுதை தோல்ல செஞ்சு செருப்பு. அவங்க போல எழுதி வைக்கணும். இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் போர்வை போட்டுக் கொண்டு, கால் சட்டை அணிந்து கொண்டு, ஜிப்பா போட்டுக்கொண்டு, தொப்பி போட்டுக்கொண்டு, செத்த கழுதையில் செருப்பை மாட்டிக்கொண்டு தான் வர வேண்டும். மற்றவர்கள் உள்ள வரக்கூடாது எழுதி கொடுக்கணும். அப்ப தொப்பியோட சேர்ந்து மற்ற விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதனால தொப்பியோட கால் சட்டையும் வருது. இதெல்லாம் மூசா நபி போட்ட முதல் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அதை விட்டுறணும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஹதீஸ் போட்டு ஒரு அரபி வாசகத்தை போட்டு எழுதியிருக்கிறாங்க. அது தமிழ் மட்டும் படிக்கிறேன். ஒரு ஹதீஸில் எவர் முஸ்தஹப்பான விஷயத்தை செய்வதில் அலட்சியம் செய்கிறாரோ அவர் சுன்னத்தான காரியங்கள் செய்வதற்கும் தடுக்கப்படுவார். சுன்னத்தான காரியத்தை செய்வதில் அலட்சியம் செய்பவர் வாஜிபான காரியங்களை செய்வதற்கும் தடுக்கப்படுவார். வாஜிபான காரியங்களை செய்வதில் அலட்சியம் செய்கிறவர் பரலான காரியங்களை செய்வது தடுக்கப்படுவார். பரலான காரியங்களை செய்வதில் அலட்சியம் செய்கிறவர் ஞானம் பெறுவதை விட்டும் தடுக்கப்படுவார். குத்துபாத்து ஹக்கீமுல் இஸ்லாம் 3279 போட்டிருக்கு. ஹக்கீமுல் இஸ்லாம் இப்ப என்ன முதல் வாழ்க்கை மொத்தம் பண்ணுவாரு. ஹதீஸ் ஆகிடுது. இதை ஒரு ஹதீஸ் நூல்ல எழுதி எடுத்துட்டார், நிஜாம் எடுத்திருந்தாருன்னா இந்த 60 உலமாக்கள் எடுத்துட்டா 1 கோடி ரூபாய் பரிசு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை எடுத்திருந்தார்களே. ஆனால் இப்போ இட்டுக்கட்டாங்க தைரியம் பத்தியா ஒரு ஹதீஸ் ஆகிடுது. இந்த ஹதீஸ் யார் முஸ்தஹப்பான விஷயத்தை அலட்சியம் செய்கிறாரோ சுண்ணத்தை விட்டுருவாராம். சுண்ணத்தை அலட்சியம் செஞ்சுட்டு வந்தா வாஜிபை விட்டுருவாராம். வாஜிபை விட்டுட்டே வந்து அவர் பரல விட்டுருவாராம். பரல விட்டுட்டே வந்து அப்புறம் ஞானம் போயிடும். இப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதா ஹதீஸ்னு எழுதியிருக்காங்க. உலமாக்கள் மார்க்க அறிஞர்களாம் ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல எவன் இட்டு கட்டுறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ரிசர்வ் செய்யட்டுங்கிறாங்க. உனக்கு இட்டு கட்டுறதுக்கு அலில 200 பேர்ல இட்டு கட்டிக்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தானே கிடைச்சாங்க உனக்கு இட்டு கட்டுறதுக்கு? பச்சை பொய் இது. இப்படி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. அரை ரூபாயாக நம்ம உங்களுக்கு சொல்றோம், 1 கோடி ரூபாய். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஹாவன ஃபில் ஆதாபி ஹுரிம மினல் சுன்னah வமன் தஹாவன பி சுன்னத்தி ஹுரிம மினல் வாஜிபாத் வமன் தஹாவன பில் வாஜிபாத்தி ஹுரிம மினல் ஃபராயித் வமன் தஹாவன பில் ஃபராயித் ஹுரிம மினல் மாரிஃபா அப்படிங்கிற வாசகத்தை எந்த ஹதீஸ் நூல்லையாவது நீ ஆதாரப்பூர்வமா எடுத்து காட்டினால் 1 கோடி ரூபாய் தருவோம். கியாமத் வரைக்கும் எல்லாம் வச்சிருக்கோம் நினைக்கிறாங்க முடியாது. அதனால சொல்றவங்க இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன தெரியுமா, ஒரு 10 ரூபா கொடுப்பீங்க. எங்களுக்கு என்ன 10 ரூபாய் ஒரு ஆதாரமும் இல்லை. இதெல்லாம் 10 ரூபான்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லாம தலையை திறந்திருப்பது கூடாது, புத்திசாலியுடைய வேலை இல்லை, அது அசிங்கமான வேலை எழுதிக்கிறாங்க. யாரு? கல்வி சிபிலிஸ்ங்கிற ஒரு நூல் எழுதிருக்கான். இதனால எங்களுக்கு என்ன, இது குரானா, இது ஹதீஸா, இது என்னங்க? அது மாதிரி யுக்குரவு கஸ்புராசி பயனன்னாஸ் மக்கள் மத்தியில தலை திறந்திருப்பது மக்ரூஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அரபில போட்டோம்னா ஹதீஸ் ஆயிருமா? அது உண்மையாங்கிற கிதாபுல இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, உருதுல ஒரு சுவால் ஜவாப், உருதுல ஒரு கேள்வி போட்டு பதில். இதான் நீங்க சொல்றது எனக்கு தெரியும், இது ஆதாரம். நீங்க நிரூபிக்கிற ஆட்களா இருந்தா உங்க மார்க்கம் 10 ரூபாய் கொடுப்பீங்கல. எங்களுக்கு தேவை குரான் இருந்து காட்டுங்க, ஹதீஸ் இருந்து காட்டுங்க. இதுல என்ன ஒண்ணே
அதாவது அதாவது என்னையே சொல்றாங்க, என்ன வருதுன்னு கேட்டா பேரை சொல்லல, தொழும்போது தொப்பி போட வேண்டியதில்லை என்று கூறுகிறவர்களின் தலைவராக கருதப்படுபவரை தொப்பியுடன் தான் காட்சி தருகிறார் என்னை அப்படி மென்ஷன் பண்றாங்க. அது ஒரு பாயிண்டா? தொப்பி போடுவது வந்து ஹராம்னு நாங்க சொல்லல, விரும்பினா போட்டுக்கணும். அது ஒரு ஆடை, எல்லாம் கேட்கிறாங்கல்ல, அதான் சொல்றேன். அது ஒரு அது வந்து மார்க்கத்தின் அடையாளம் கிடையாது, அதுக்கு நன்மை கிடையாது. விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம், விரும்பாட்டி விட்டுடலாம். நாம வந்து தொப்பி போடல பல பேர் காரணம் சொல்லிட்டோம். டிவில நிகழ்ச்சி நடத்துறோம், ஓபன் பண்ணுவோம், தொப்பி இல்லைன்னு தொப்பியை போடல இவங்க சொல்லி என்ன கேட்கறது முடிவு போடுவாங்க. அதுக்காக நீங்க செய்யறது கேட்க வைக்கிறதுக்காக வேண்டி இப்படி அதை வந்து அந்த மக்கள் திருந்துற வரைக்கும் அதுல இடத்துல இல்லாதவங்க மக்களை கடமையாக வெயிட் பண்ணுவோம். நீங்க நான் போடுறதால உங்களை போட சொல்ல முடியாது. நான் எதுக்கு போடுறேன்னா போடுவதும் குற்றம் இல்லை, போடாம இருக்கிறதும் குற்றம் இல்லை. இரண்டில் எது செஞ்சாலும் தப்பு இல்லை. அதை நீங்க சொல்லிட்டு போங்க. போடுறவங்க நான் கட்டவும் சொல்ல மாட்டோம், போடாதவங்களை பிடிச்சி போடும் சொல்ல மாட்டோம். இது ஒரு ஆதாரமா சொல்ல வேண்டிய எங்களுக்கு தேவை. குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் இதோட இது முடிந்து விட்டது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, 6ஆம் பாகத்துல திண்டுக்கல் மதரசாவுல இருந்து ஒரு சொன்னாங்க இல்லையா, அவங்க சில ஹதீஸை கொடுத்துறாங்க. என்ன கொடுத்துறாங்கன்னு கேட்டா, அபூதாவுது கிரந்தத்தில் 728வது ஹதீஸில் தொழுகையின் ஆரம்பத்தில் எதுவரை கைகளை உயர்த்துவது என்ற பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் தொப்பி நின்றார்கள் என்று வாயிலை 3 மீட்டர் அறிவிக்கிறார் எழுதியிருக்கிறாங்க. இதே நசையிலும் இருக்குது, கையில் அவங்க தீர்ந்தவருடைய மாத்திரம் எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஹதீஸ் இருக்கான ஹதீஸ் இல்ல, ஹதீஸ் உன்னோட வழங்கிட்டு எழுதிக்கிறாங்க. அவர் கீரனுடிங்கிற அவர் எழுதுறது வந்து அப்படி இவர் சொன்ன மாதிரி இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டா, அவர் சொன்ன அந்த ஹதீஸ் அபூதாவுதுல உள்ள ஹதீஸையும் நசையில உள்ள ஹதீஸையும் நான் படிக்கிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் இப்னு ஹுஜர் என்பவர் வந்து யமன் நாட்டில் உள்ள ஒரு மன்னர், சிற்றரசர் யமன்ல. அவர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து கேள்விப்பட்டு அரசெல்லாம் திறந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இஸ்லாத்தை தழுவிட்டு போய் மார்க்கத்தில் கற்றுட்டு போய் மக்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவர் தான் இந்த விரல சிக்கிற ஹதீஸெல்லாம் அவர் தான் அறிவிக்கிறார். இதே அறிவிப்பாளரை கொண்டு தான் அதுவும் வருகிறது. இதை சொல்லக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்ப விரல சிக்கிற ஹதீஸ்ல என்ன, இப்ப என்ன ஹதீஸை சுட்டி காட்டுற அந்த 2 ஹதீஸ்லையும் என்ன ஆட்கள் வர்றாங்களோ அதே ஆட்கள் தான் அத்தையாத்தில் விரல சிக்கிறதையும் சொல்கிறார்கள். இதே வாயிலுக்கு கொஞ்சரு, இதே ஆசிமூனு குலைவு, இதுல வரக்கூடிய ஆளுக்கு தான். அதுக்கு மட்டும் வேணான்றாங்க. சரி விட்டுருவோம். அப்ப இது என்ன வருதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது தம்முடைய கைகளை காது வரைக்கும் உயர்த்தினார்கள். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன வருதுன்னா, பிறகு நான் அவர்களிடம் வந்தேன், அதைத்துகும் மக்களிடம் வந்தேன்கிறார். மக்கள் வந்து நெஞ்சு வரைக்கும் கையை உயர்த்தினாங்க, காது வரைக்கும் வசத்தினதை நான் பார்த்த ரசூலுல்லாஹ் வசத்தினதை பிறகு ஒரு காலத்தில் நான் வந்து பார்க்கும் பொழுது மக்கள் காது பேர நெஞ்சு வரைக்கும் வசதி இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர்கள் மீது பூர்ணுசி இருந்தது அப்படின்னு இருக்கு. பூர்ணுஸ் நீல தொப்பி இருந்தது இருக்கு. இதுல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படவே இல்லை. முதல்ல ரசூலுல்லாஹ் வந்து பார்த்து முடிச்சிடுறாரு. பிறகு ஒரு காலத்தில் வரும் பொழுது நெஞ்சு வரைக்கும் கையை வசத்திருந்தாங்க, தொப்பி போட்டிருந்தாங்க, மக்கள் அலைஹிம் மக்கள் போட்டிருந்தாங்க வருது. சும்மா அத்தைத்துகும்ங்கிறத அவர் மறந்துடுறாரு, அவர் மறந்துடுறாரு. நசைகள் உள்ள என்ன வருதுன்னு கேட்டா, சும்மா அத்தைத்துகும் காவிரி பிந்தி வரக்கூடிய காலங்களில் வருங்காலத்தில் ஒரு தடவை வந்தேன் வேற காலத்துல. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க வந்து பூர்ணத்து போட்டிருந்தாங்க. அதுல ஒரு வேடிக்கை தெரியுமா, நசையை ஒரு குறிப்பிடுறாரு. அதுக்கு வந்து அவர் அர்த்தமே செய்யல. எப்படி இந்த வாசனை இருக்குன்னா, ஐத்துகும் எருகவும் ஐதியகும் பில் பராணிக்கு தொப்பிக்குள்ள வைத்து கையை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். அதுக்கு அர்த்தம், நேரடி அர்த்தம், நான் பிந்தி ஒரு காலத்துல வந்தேன், தொப்பிக்குள்ள விட்டு என்ன செஞ்சாங்க, கைகளை உயர்த்தினாங்க. இப்ப தொப்பிக்குள்ள விட்டு கையை உயர்த்தினாங்கன்னு வருது. இது எப்படி நீ செஞ்சு காட்டு, நசையில உள்ள ஹதீஸ் அவர் ஆதாரமா காட்டுறாருன்னா ஒழுங்கு அந்த அர்த்தத்தை செய்யணும். தொப்பிக்குள்ள விட்டு கையை வசத்துனாங்கன்னு வருது. தொப்பிக்குள்ள விட்டு இப்படி கையை வசத்துறது. அப்ப என்ன வளர்ந்ததுன்னு கேட்டா, தொப்பியை கட்டி கையில மாட்டினாங்கன்னு வருது. அது தொப்பியில குருசு தலையில இருக்கல. இந்திய காலத்துல வந்த கையில தொப்பி மாட்டிக்கிட்டு அதை கையை தூக்குனாங்கன்னு வருது. அதாவது இருக்க தவிர தலையில தொப்பி இருந்துச்சுன்னு வரல. தொப்பிக்குள்ள கையை விட்டு கையை தூக்குனாங்கன்னு வருது. அந்த நசையில அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல அந்த வாசகம் தான் இருக்குது. இது எப்படி தலையில தூக்கி போடுறதுக்கு ஆதாரமா இருக்கு? ஏதோ குருடா இருந்திருக்கு, தலையில போடுற கையில சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி தூக்கி இருந்திருப்பாரு ஒரு ஆள். அவ்வளவுதான் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல இருக்குது. இது ஒண்ணாச்சா. அதுக்கப்புறம் வந்து புகாரி 348 ஹதீஸில் சஹாபாக்கள் தங்கள் தலப்பாகையின் மீதும் தொப்பியின் மீதும் சைதா செய்வார்கள் என்று ஹசன் பஸ்ரி அறிவித்துள்ளார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, ஹசன் பஸ்ரி சைதா செஞ்சாங்க இல்லையா, இதுக்கு சனது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னபடி ஹசன் பஸ்ரி சொல்ற சஹாபாக்கள் தொப்பிகளையும் தலப்பாக சைதா செய்வார்கள் என்பதற்கு அறிவிப்பாளர் வரிசை புகாரில் கிடையாது. ஹசன் பஸ்ரி சொன்னார் மட்டும்தான்.
யார் சொன்னா எப்படி கிடைக்கிறது இருக்காது. இது தாலி, இதுக்கு சனது கிடையாது. ஃபர்ஸ்ட். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? தொப்பியின் மீதும் தலப்பாகையின் மீதும் கைதா செய்தார்கள். வாசகம் வெயில் நாள், அதுல என்ன வாசனை வருதுன்னு கேட்டா, வெயிலின் காரணத்தினால, வெக்கையின் காரணத்தினால இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சித்தத்தில் ஹர்ரின்னு வருது புகாரில. கடுமையான வெயிலின் காரணமாக நெத்தியை கொண்டு தலையில வச்சா வெந்து போயிடும். தலப்பாக்கத்தை கீழே போட்டு அதுக்கு மேல சேதா செஞ்சிருக்காங்க. தொப்பியை போட்டு அதுக்கு மேல சேதா செஞ்சாங்க வருது. அவ தொப்பி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு வருது. அதுல வாசம் ஹசன் பஸ்ரி சொல்ற வாசம் என்ன தெரியுமா? தொப்பி அவர் மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிறேன். நல்ல நானே சொல்லுறேன், அவர் மொழிபெயர்ப்பு. இது கடிதம் இருந்த மொழிபெயர்ப்பு. அதாவது சஹாபாக்கள் தங்கள் தலைப்பாகையின் மீதும், அவர் கூட அர்த்தம், தொப்பியின் மீதும் செய்யா செய்வார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? தலையில போடலன்னு அர்த்தம். இந்த கலட்டி போட்டுட்டு செஞ்சாங்கன்னு வருது, அதுக்கு உள்ள மேட்டரா இருக்குது. இது தொப்பி போடக்கூடாதுன்னு தலப்பா மேல செய்தா செஞ்சாங்கன்னா, தொப்பிக்கு மேல செய்தா செஞ்சாங்கன்னா தொப்பி கீழே கிடக்குன்னு அர்த்தம், தலப்பா கீழே கிடக்குன்னு அர்த்தம். வெயிலுக்காக செஞ்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சனது இல்ல, ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய கருத்து அந்த ஹதீஸில் இல்ல, அது வழங்கிருச்சு. முஸ்லிம் அகமதுல சஹாபாக்கள் தொப்பி இருந்தாங்கன்னு ஒரு சம்பவமும் உள்ளதுங்கிறாரு. அப்படிதான் ஒரு சம்பவம் கிடையாது. இஹ்ராம் நேரத்துல இப்னு உம்மத்தை வந்து ஒரு குர்மத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இஹ்ராமோட குர்மத்து போடக்கூடாது, ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்கிறார். இவ்வளவுதான். இதுல என்ன பிரச்சனை? இஹ்ராம் நேரத்துல குர்மத்து போடக்கூடாது, அவ்வளவுதான் அந்த ஹதீஸ்ல இருக்கு, அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ். அதுக்கப்புறம் அந்த உமர் தொப்பியா ரசூலுல்லாஹ் தொப்பியான்னு ஒரு ஹதீஸ் இவர் குறிப்பிடாருல, அதையே இவரும் குறிப்பிடுறாரு. அது ஆல்ரெடி பேசியாச்சு. இவ்வளவுதான் 4 ஹதீஸ் தான். அலிகர் தூண் 4 ஹதீஸ். காசிபுல் விழாவுல முதல் பாராவில் எழுதியிருக்கிறாங்க. போட்டு என்ன செய்யறாங்க? தொப்பி அணிவது நபிகள் நாயகம் வழிமுறை, குர்ஆன் நிறுவனமாகி உள்ளது. புகாரி ஷரீஃபிலும் நாயகம் அவர்களும் தந்தை மிக்க சஹாபாக்கள் முன்னோர்கள் தொப்பி தலைப்பா தொழுதா வந்திருக்கிறது. புகாரி 1:56, புகாரி 1:159 போட்டு பச்சையா புய் புழு. இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கிறது கிடையாது. என்னென்னவா இருக்கிறாரு? தொப்பி அணிவது நாயகத்தின் வழிமுறை என்றும், புகாரி ஷரீஃபிலும் நாயகம் அவர்களும் தந்தை மிக்க சஹாபாக்களும் மற்றும் முன்னோர்கள் தொப்பி தலைப்பா இருக்கிறதா வந்திருக்குன்னு போட்டு புகாரி 1:56, 1:159 1வது வால்யூம்ல 56ஆம் பக்கம், 1வது வால்யூம்ல 159 எடுத்து பார்த்துருங்க. தமிழ் எழுத்து இப்படி இந்த சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. புகாரி பச்சையா காசி உருவாவில் நினைஞ்சிருக்கிறாங்க, போய் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கட்டுக்கலை, ஹதீஸ்லாம் குடிக்கல, உங்களுடைய சொந்த கருத்து இருக்கு. ஆக இந்த கிதாபுல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படுத்தி என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ, அரபி டெக்ஸ்ட போட்டு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். தொப்பி தலப்பாக போடுவதற்கு எந்த விதமான ஹதீஸும் ஆதாரப்பூர்வமானதா இல்ல. அவங்க வெளியிட்டதுக்கு மேலையும் சிலருக்கு இதை விட ஜாஸ்தியா வெளியிட்டு இருக்கலாம். அவ்வளவு இருக்கு, எல்லாம் பொய். அந்த மாதிரி பொய்கள் இருக்கிறதால இன்னும் 100 பக்கம் வெளியிடலாம். மார்க்கத்துல தொப்பி போடுவது ஒண்ணுதான், போடாது ஒண்ணுதான். அதனால எந்த விதமான நன்மையும் கிடையாது, போடாட்டி குற்றம் கிடையாது என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்.